சத்தம் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். இந்த நல்ல கால வேளையில் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நிற்கும்படியாய் 5ஆம் மாதத்தின் முதல் நாள் காலையில் தேவ சமூகத்தில் வரும்படி கர்த்தர் தந்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அநேக தடைகள் மத்தியிலும் கர்த்தரை கொண்டு வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சத்தம் காணும். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் சொன்னாங்க கூடார பண்டிகை இல்லையா? ஸ்தோத்திரம். கூடார பண்டிகைக்கு நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். உண்மையாகவே இந்த ஆலயத்தில் நிற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக முறை இந்த சிவகாசி பட்டணத்துக்கு வந்தாலும் இங்கே வரணும் போகணும்னு பாஸ்டர் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய அழியன் சொல்லுவார், ஆனாலும் வர முடியல. இன்றைக்கு கர்த்தர்களை கொண்டு வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். என்னுடைய மனைவி இந்த சபையில் மெம்பராக இருந்தவர்கள் நேற்றிரவு என்னோடு கூட வருவதற்கு மிகுந்த போராட்டம் நடத்தினான். நானும் வாரேன் என் சபைக்கென்று, ஆனால் சில காரணங்களால் வர முடியலை. நேற்று பகல் காலையில் 5 மணிக்கு வீட்டிலேருந்து புறப்பட்டு எர்ணாகுளம் பட்டணத்துக்கு போய் இரவு தான் வீட்டுக்கு வந்தேன். நேற்று இரவு ஒரு 12:30 மணி 1 மணிக்கு நான் குமிழிக்கு வந்தேன். 3 மணி வரையிலும் குமிழியில் தான் நிற்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு 9 மணிக்கு இங்கே வந்து சேர தேவன் உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை கொண்டு வந்ததுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். என்னை அழைத்த அருமையான போதகர், நல்ல வேத ஞானம் உடையவர். அவரை காட்டிலும் நான் பெரிய பிரசங்கியார் அல்ல, ஆனாலும் இன்றைக்கு அவர் மத்தியில் இருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அழைத்த அன்பு மூத்த ஊழியரை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். குடும்பத்தார் சொல்லுவாங்க, நன்றாய் பிரசங்கிக்கிற என்னுடைய தாசன், பாரத்தோடு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய தாசன். இன்றைக்கு அவர் மத்தியில் இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இங்கே வந்திருக்கிற சிறுவெளிப்புத்தூர்ந்து வந்திருக்கிற நம்முடைய கர்த்தருடைய தாசனையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இங்கே இந்த மியூசிக் வாசிக்கிற என் அன்பு சகோதரர்கள் ஊழியர்கள், உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த கூடார பண்டிகைக்கு வந்திருக்கிற அருமையான தகப்பன்மார், தாய்மார், அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், அன்பு பிள்ளைகள், சபை மக்கள் எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்காய் அதிகமாகும்படியா பெருகும்படியா? ஏதோ ஒன்று. சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதிகமாகும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே கனம் பண்ணுவாராக. சாயங்காலம் வரையிலும் நமக்கு நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ராத்திரி வரையிலும், இரவு 11 மணிக்கு தான் மீட்டிங் முடியும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். சோத்திரம். சந்தோஷமா இல்லையா? ஆமாம். எல்லா நாளும் வேலைக்கு தான் போகிறோம். இன்றைக்கி ஓய்வு நாள் இல்லையா? இன்றைக்கி எல்லாம் வேலை செஞ்சு சோத்திரம், இந்தியாவே நீ ஓய்ந்திருப்பா அப்படின்னு சொல்லி உனக்கு டைம் தந்திருக்கிற நாள். அதனால் இன்றைக்கி ஓய்ந்த தேவ சமூகத்தில் உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு குடும்ப கூடார பண்டிகை என்று நான் அந்த போஸ்டரில் பார்த்தேன். குடும்பமாக வந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? சோத்திரம். பாக்கியெல்லாம் வரலையா? நல்லது. நாங்கள் மட்டும் பரலோகம் போனால் போதும், நாங்கள் மட்டும் சந்தோஷம் அனுபவித்தா போதும், அந்த ஆள் எங்கேயும் போட்டும் அப்படின்னு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. இந்த குடும்ப கூடார பண்டிகையை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
நான் முன்பே சொன்னதைப் போல மிகுந்த ஆழமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற கர்த்தருடைய தாசன் இங்கே இருப்பதிலே மகிழ்ச்சி. நான் மிக மேலோட்டமாக மிக சுலபமாக ஒன்று காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து உங்களை இந்த முதல் செக்ஷனை அனுப்ப விரும்புகிறேன். சாயங்காலம் வரையிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். ஆவியானவர் நம்மை எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதித்து வைப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு குடும்பத்தை உங்களுக்கு அடையாளம் காண்பித்து ஆமென் நான் இந்த நாளிலே அவன் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 57ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். ஆ ஆ ஆமேன். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளையில் நம்ம எல்லாத்தினுடைய பிள்ளைகளும் ஒருமித்து ஆமேன் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். வாய்களை திறந்து ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஹல்லேலூயா. 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 எல்லாம் ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தரை துதிப்போம். ஆமென். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. 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 ஆமென். இந்த நாளிலே நம்மை பந்தியை அழகு பார்க்கிற தேவன், நம்மை பெருக பண்ணுகிற தேவன், நம்மை உயர்த்துகிற கர்த்தர், அவர் நம்மோடு இருக்கிறபடியினால், நம்மோடு பேசுகிற தேவன், இந்த பகல் வேளையிலே நம்மோடு இருக்கிறபடியினால் நம்ம எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம். வாய்களை திறந்து எல்லாருடைய பிள்ளைகளும் ஒருமித்து நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமா? ஆண்டவரே, இந்த பகல் வேளை நேரனோடு கூட பேசும், எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உடைய சத்தத்தை கேட்க பண்ணும் என்று நாம் எல்லாம் ஒருமித்து நாம் சொல்லுவோமா? கர்த்தாவே, இந்த பகல் வேளையில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. உடைய சத்தத்தை நீர் எங்களை கேட்க பண்ணுவீராக. ஆவியானுடைய சத்தம் இந்த பகல் வேளையில் நாங்கள் கேட்க வேண்டுமே. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கவனிக்க வேண்டுமே. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை, ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் மேல இறங்கும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்று எத்தனை பேர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருமனப்படுவோமா? எல்லா கரங்களையும் தட்டி ஒரு மனதோடு நம்மெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். ஆவியானவரே, இந்த பகல் வேளை நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆவியானவரே, எங்களோடு கூட பேசுவீராக என்று சொல்லி எல்லா கரங்களையும் தட்டி அபிஷேகத்தோட வல்லமையோடு அந்நிய பாஷையோட எல்லா கரங்களும் ஒருமித்து ஆண்டவரே, இந்த பகல் வேளையில் என்னோடு பேசும். நம்ம எல்லாம் சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமா? ஓடாமா ஆவியான தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆமென். துதிக்கிற, ஆமென், ஜெபிக்கிற, ஆமென், ஸ்தோத்திரம், இப்பொழுது ஸ்தோத்திரம் செய்கிற உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு மகிமை, தேவ கிருபை இந்த நாளிலே இறங்குவது ஆமென். உணர்கிறேன். தேவாவியானவர் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை அபிஷேகத்தால், தேவ கிருபையால் நம்மை நிரப்பும்படியாக எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஒருமித்து ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். நல்லவரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். மாறாதவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். கர்த்தாவே, இந்த பகல் வேளை நீர் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த 5ஆம் மாதம் முதல் நாள் ஆண்டவரே, உம்மை துதிக்க பாதபீடத்தில் உட்கார
உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க தேவர்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைபாடுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் என் அப்பனே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்மை ஆண்டு இந்த கூட்டத்துக்கு விரோதமாய், நன்மைக்கு விரோதமாய், உயர்வுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாங்கானை இயேசுவின் அதிகாரமுடைய நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். உம்முடைய வல்லமை இந்த பகல் வேளையில் இறங்கி வருவதாக. தேவ மகிமையினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரிக்கல் கூட கரமுயர்த்தி கர்த்தாவினை ஸ்தோத்திரம் செய்தாட்டே. பிரைஸ் தி லார்ட். ஒரு விசை கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஒருமித்து நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசித்த திருவசனத்திலிருந்து நான் வேகமாய் 1-2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்கிற ஒரு காரியம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சகரியாவும் எலிசபெத்தை குறித்து சொல்லியிருக்கிற ஒரு வேத பாகத்தினுடைய முதல் பகுதியை நாம் வாசித்தோம். கவனிங்க, அங்கே வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் ஒரு பிள்ளையை பெற்றார்கள் இல்லையா? ஒரு குழந்தையை பெற்றெடுக்க தேவன் கிருபை செய்தார். சகரியாவும் எலிசபெத்தும் வயது சென்ற நாளிலே, வயதாயிருந்த நாட்களிலே தேவன் ஸ்தோத்திரம் எலிசபெத்தை கற்பந்தரிக்க செய்து ஒரு யோவானை பெற்றெடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் தேவன் செய்த சில காரியங்கள், அவர்கள் செய்த கர்த்தருக்கு முன்பதாக செய்த சில காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து இந்த பகல் வேளையிலே நான் ஜெபித்து உங்களை அனுப்ப விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, சகரியாவும் எலிசபெத்தை குறித்து மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது. ஒரு இனிய, ஒரு சந்தோஷமான தம்பதியார்கள், சமாதானமுடைய, தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு பகல் வேளையில் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற நாமும் கூட தேவனுடைய வார்த்தையை கவனிப்பது மிக நல்லது என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, நம்ம எல்லாம் பாடுவோம், ஆராதிப்போம், துதிப்போம், ஆமென், வேலைகள் செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் வசனத்தை கேட்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் பிரசங்கிப்பதற்கு முன்பதாகவே பாஸ்டர் பல காரியங்களை குறித்தும் மிக அழகாக வேதத்திலிருந்து சொன்னார்கள். ஆமென். கூடாரத்தை குறித்து, கூடார பண்டிகையை குறித்து, சந்தோஷத்தை குறித்து மிக ஆழமாக அவர்கள் சொன்னார்கள். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை கவனித்தீர்கள், ஏற்றெடுத்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லாம் கவனித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம குடும்ப கூடார பண்டிகையிலே நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? குடும்பத்திலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆமென் சந்தோஷமாக இருக்கும்படியாய், கர்த்தரை துதிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். இங்கே வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. சகரியாவும் எலிசபெத்தும், ஆமென், அவர்கள் செய்த சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை ஜெபித்து அனுப்பும்படி விரும்புகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்க அல்லேலியா கேட்டால் ஆளே இல்லையா? சொத்துறோம். ஆளே. எங்கள் ஊரில் நேற்று வரைக்கும் பயங்கர சூடு. ஆனால் நேற்று பகல் காலையிலேருந்து நல்ல மழை, நல்ல கூலிங்காக இருக்குது. இங்கே வந்து அக்கினி தான் இருக்குது. சோத்திரம். அக்கினி இறங்குகிறது. சோத்திரம். பரவாயில்ல. பிரைஸ் காட். கவனிங்க, நான் வேகமாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லி கர்த்தர் நம்மை இந்த நாளிலே நம்மை ஆஸ்வதிப்பாராக. கவனிங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையா? சொல்லலாம் இருக்கிறத பார்த்தா இவர் எப்போ ஆமின்னு சொல்லுவார். அங்கே இல்லை. சோத்திரம். அப்படி தானே இருக்கிறீங்க? ஆமாவா? இல்லை. சரி, சந்தோஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லுகிறது. வேகமாய் நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். வாசிப்போம். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனையின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய்
நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். என்னை நீங்கள் கவனிக்கணும். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு இட்ட சகல கற்பனைகளையும். இனி என்ன கவனிக்கணும். ஸ்தோத்திரம். நான் வரும்போது எங்கள் ஊர்லேருந்து கேரளாவிலேருந்து வர்ற சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸில் தான் வந்தேன். சாதாரணமாக குமளியிலேருந்து மதுரைக்கு வர்ற பஸ்ஸு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் எடுப்பாங்க. ஆனால் அந்த வண்டி 3 மணி நேரத்தில் வந்துடும். சூத்திரம். எவ்வளோ நேரத்தில்? அது சூப்பர் ஃபாஸ்ட்டு. சூத்திரம். உட்காந்துருக்கிறதுக்கு பயமாக இருக்கும், உள்ள அவ்வளோ ஸ்பீடாக வருவோம். அதை மாதிரி நானும் சூப்பர் ஸ்பீடாக போக விரும்புகிறேன், சூப்பர் ஃபாஸ்ட்டாக. சூத்திரம். அதனால் நீங்கள் என்னை கவனிக்க வேண்டும். அவர்கள் இருவரும், யார் 2 வரும்? ஆரோக்கியான சகரியாயும் எலிசபெத்தும். ஸ்தோத்திரம். இருவரும் தேவன் இட்ட சகல கற்பனையின்படியேயும் கட்டளையின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். கவனிக்கணும். இன்னைக்கு நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். எத்தனை பேர் குடும்பமா வந்தீங்க? ஸ்தோத்திரம். வந்தவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கணும். அவர்கள் இருவரும் தேவனிட்ட சகல கற்பனையின்படி. எத்தனை பேர் உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. நான் கர்த்தருடைய வசனத்தின்படி நான் ஆலயத்துக்கு வருகிறேன், தேவனை ஏற்றுக்கொண்டேன், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், ஆலயத்தில் வந்தேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், ஆலயத்தில் நான் இப்பொழுது இந்த தேவாலயத்திலே மெம்பராக இருக்கிறேன், நான் சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் தேவனுடைய வசனத்தின்படி கர்த்தரிட்ட கற்பனையின்படி வாழ்வதற்கு உங்களை சமர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் மாத்திரம் கரமுயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்க அமைதி. ஸ்தோத்திரம். நேரம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்லோ. ஸ்தோத்திரம். பாருங்க, நமக்கு ரொம்ப முக்கியம் தேவனுடைய கற்பனையின்படி கட்டளையின்படி அல்லது கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ வேண்டியது ரொம்ப முக்கியம். நான் ஏன் ஆலயத்துக்கு வரோம்? ஐயோ சோத்திரம், நீங்க பேச மாட்டேங்க. ஏன் ஆலயத்துக்கு வர்றோம்? கர்த்தருடைய வார்த்தை கேட்க, கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். நல்ல தேவனுடைய ஆலயத்தில், நல்ல அழகான ஆலயத்தில் தேவன் உங்களை கொண்டு வைத்திருக்கிறார். அதற்கு ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம் வசனத்தின்படி வாழாமல் போனால், நீங்க நல்லா கவனிக்க வேண்டும், வசனத்தின்படி வாழாமல் போனால் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமை குறித்து கர்த்தருடைய தாசன் சொன்னார். ஸ்தோத்திரம். தேவன் சொன்ன வார்த்தையின்படி கூடாரத்திலிருந்து நீ புறப்படு என்று சொல்லும் பொழுது கூடாரத்தை விட்டு வெளியே வந்தான். வந்த பொழுது தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய வார்த்தையை, கற்பனையை, கட்டளையை அவன் கீழ்ப்படிந்தான், கை கொண்டான். ஹல்லேலூயா. ஆமென். உற்பத்தி புஸ்தகத்திலே, ஆதியாகம புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லுகிறது. ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ ஸ்தோத்திரம் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும். எப்பொழுது? சொல்லுக்கு கீழ்ப்படியும் பொழுது. நீங்க யாரும் இப்போ பைபிளை பார்க்காதீங்க, பைபிள் படிக்காதீங்க. என்ன நீங்கள் கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நான் வேகமாய் போக விரும்புகிறேன். என் ஆவியானவர் இந்த நாளிலே சபைக்கு சொல்லுகிறதை நான் வேகமாய் சொல்லி உங்களை அனுப்ப விரும்புகிறேன். கவனிக்க வேண்டும். இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது, நீ என் சொல்லுக்கு என் வாக்கினை நீ அனுசரித்தது கொண்டு. ஸ்தோத்திரம். என் வாக்கு, என் சொல்லை நீ கேட்டபடியினால், என் வார்த்தையை நீ கை கொண்டபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமையானால் உன் பிள்ளைகள், உன் குடும்பம் ஆசீர்வாதமாக சபையிலும் குடும்பத்திலும் தேசத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமையானால் தேவனுடைய கற்பனையை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆராதிப்பது, பாடுவது, காணிக்கை கொடுப்பது, தசமபாகம் கொடுப்பது, ஆலயத்தில் வேலை செய்வது, சமையல் பண்ணுவது, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், எல்லாம் தேவனுக்கு இஷ்டம்தான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம். நான் வந்து தாமதமாகத்தான் வந்து ரெடியாகி கொண்டிருந்தேன். இங்கே பாட்டு பாட எனக்கு அங்கே இருக்க முடியல. ஸ்தோத்திரம். நான் வேகமாய் இறங்கி ஓடி வரணும், அதுக்காக வேகமாக புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பாஸ்டர் என்னை கூப்பிட்டுட்டாரு. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, உண்மையை சொல்லுகிறேன், சத்துரு பெருக
எத்தனை பேர் நம்புறீங்க? உன் வாழ்க்கையில் சத்துரு, உன் குடும்பத்தில், உன் ஊழியத்தில், வேலையில் சத்துரு பெருக 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 பெருக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்கள் பந்தியினுடைய அழகை பெருக பண்ணுவார். ஆமேன். உங்கள் பந்தியை, ஆமேன், சோத்திரம், அழகை என் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். அது வர்த்திக்க பண்ண வேண்டுமையானால் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுகிற அந்த, ஆமேன், அனுபவம் யாருக்குள்ளே இருக்கிறதோ, யார் அந்த வசனத்தின்படி வாழ உங்களை சமர்ப்பணம் செய்கிறீர்களோ, ஆமேன், ஆமேன், இன்றைக்கு பகல் வேளை அவருடைய வசனம், ஆமென், அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து, ஆமென், உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல, ஒரு தாவீதை ஆசீர்வதித்ததை போல, ஒரு ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்ததை போல, இன்றைக்கு பகல்வேளை இந்த ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என் பின்னால எத்தனை பேர் நிற்கிற, ஆமென், போதாது போதாது, கரங்களை தட்டி கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவருடைய பிள்ளைகள் ஆபிரகாமை போல, ஒரு, ஆமென், தாவீதை போல, ஒரு ஈசாக்கை போல என்னை அவர் ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி, ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமையானால் ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தின்படி என்ன செய்யணும்? வாழணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், நீங்க நல்ல ஆலயத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் வசனத்தின்படி வாழ்றீங்கன்னு கேட்டால் ஒரு 10 பேராவது கை தூக்குவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். சோத்திரம். சாரி, உங்களை நான் குறை சொல்லலை. ஒரு மனுஷன் கூட நினச்சி, ஒரு அக்கா பின்னால் கை தூக்குனாங்க, அவங்களும் அப்படி இப்படி தூக்கணுமே அப்படி போட்டாங்க. சோத்திரம். பிரைஸ் காட். ரொம்ப முக்கியம். சகரியாவையும் எலிசபெத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் வசனம் மிக தெளிவாக சொல்றது, தேவன் இட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை நீதி உள்ளவர்களாய் ஆண்டவர் உங்கள் தலையை உயர பண்ணுவார். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அந்த கலங்கலம் ஷர்ட் போட்டுக்க, அந்த கிரீன் கலர் பென் வச்சிருக்கிறேன். ஆமென். இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லும்படி சொல்லுகிற வார்த்தை, உடமனா ரிகட்காரகனா, ஒரு ஆபிரகாமை போல தேவ சத்தம் கேட்டு தேவ சமூகத்தில் இன்னும் நீதியாய் உண்மையாய் நிற்பதற்கு உங்களை சமர்ப்பணம் செய்வீர்களானால், உடமனா ரிபட்பூடோரகநாதனா, என் ஆவியானவர் இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமினுடைய பேரை, ஆமென், அவனுடைய தலையை உயர பண்ணதைப் போல, அவன் எல்லைகளை நான் விரிவாக்கினதைப் போல, ஒன்றுமில்லாத மாதிரி நீரூற்றை, ஆமென், திறந்து நான் ஆசீர்வதித்து, உடமன் காரா ரிவல் போடோரகனா, அவன் எல்லையை விரிவாக்குறதைப் போல, பெருக பண்ணியதைப் போல ஆசீர்வாதமாய், ஆமென், அவனை ஆசீர்வதித்து தங்க பண்ணி, ஹல்லேலூயா, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்து உன் பேரை நான் விளங்க பண்ணுவேன். உன் தலை உயர்ந்திருக்கும். இன்றைக்கு பகர்வேளையில் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கும், கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்வதற்கும், கர்த்தருடைய வசனத்தின்படி நிலை நிற்பதற்கும் ஆயத்தமாக வேண்டும். இன்னும் அதிகமாய் என் சமூகத்தில் காத்திருந்து என்னை பிடித்து கொள்வதற்கு ஆயத்தமாவாயானால், ஆமென், ஆபிரகாமை போலவும் எல்லைகளை இங்கு மட்டுமல்ல உடமா ரிகட்காரகநாதனா, ஆமென், 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 தேசம் எங்கும் பரவுகிற அந்த மகிமையை உன்மேல் வைத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு பகல் வேளையில் உங்களிடத்தில் வாக்கு பண்ணுகிறார். ஓ ரீபானா ரீபட்பூடோரகநாதனா, ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், என் மகனே, என் சத்தத்தை கவனிப்பாயாக, என் சத்தத்தை கேட்கும்படி என் சமூகத்தில் நீ உட்காருவாயானால், இன்றைக்கு பகலில் கர்த்தர் தெளிவாய் உன்னிடத்தில் சொல்லுகிறார், நான் உன் எல்லைகளை விரிவாக்குவேன். கரம் உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோமா?
கரமுயர்த்தி எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஒருமித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் மறுபடியும் சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்பதாய் உனக்கு நான் பந்தியை ஆயத்தம் செய்கிற தேவன் என்பதை மறந்து போகாதே. விரட்ட நினைக்கிறவர்கள் முன்பதாய், ஆமேன், ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முன்பதாய் நான் ஆபிரகாமுடைய தலையை உயர பண்ணினதை போல உன் தலையை உயர பண்ணுவது நிச்சயம் என்று தேவன் திட்டமாய் இன்றைக்கு பகல் வழியில் உங்களிடத்தில் ஆலோசனை சொல்லுகிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா. கவனிக்க, வசனம் நமக்கு தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் தேவன் இட்ட கற்பனையின்படி வாழ்ந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர வேண்டுமையானால், நன்மை வர வேண்டும், இந்த கூடார பண்டிகையிலே சந்தோஷமாய் இன்றைக்கு மாத்திரமல்ல, நம்ம குடும்பமாக பிள்ளைகளோடு, கணவரோடு, மனைவியோடு, ஆமென், மாமனார் மாமியாரோடு, தகப்பனோடு, தாயோடு ஸ்தோத்திரம் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டுமையானால், சாட்சியாக நிற்க வேண்டுமையானால் வசனத்தின்படி நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருத்தர் கூட ஆமேன்னு சொல்லலை. ஸ்தோத்திரம். வாழணுமா வேண்டாமா? ஸ்தோத்திரம். வாழ்ந்தால் தேவன் நன்மை தருவார், உயர்த்தி வைப்பார், கனம் பண்ணுவார், எல்லா நன்மைகளையும் தேவன் தருவார். மறுபடியும் அந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம் உண்டு. ஸ்தோத்திரம். ஆமென். அவர்கள் இருவரும் தேவனிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களையும் ஆமென் கட்டளைகளையும் கைக்கொண்டு குற்றமற்றவர்களாய் நின்றதைப் போல நாம் நிற்பதற்கு ஆயத்தமாவோமானால், ஆமென், இந்த ஆலயத்தில் இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் ஸ்தோத்திரம், இந்த ஆலயத்தை விஸ்தாரமாக்கும்படியாய் ஆத்துமாக்களை தேவன் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் என் ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அவதூறு சொல்லுகிறவருடைய வாய்களுக்கு முன்பதாய், கண்களுக்கு முன்பதாய், ஹல்லேலூயா, சத்துருக்களுக்கு முன்பதாய் என் ஆண்டவர் தலையை உயர்த்தி இந்த தேசத்தில் எல்லையை என் ஆண்டவர் விரிவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆயத்தமாக வேண்டும். வசனத்தின்படி சகரியாவும் எலிசபெத்தும் வசனத்தின்படி வாழ்ந்தார்கள். வார்த்தையின்படி, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி வாழ்ந்தார்கள். அவர்கள் தேவன் இட்ட கட்டளையின்படி வாழ்ந்தார்கள். அதனால தான் வயது சென்ற பொழுதும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். சந்ததியை கொடுத்தது மட்டுமல்ல, ராஜாவையே அபிஷேகம் பண்ணுகிற சந்ததியை தேவன் கொடுத்தார். அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா வேண்டாமா? என் பிள்ளை மற்றுள்ளவனை அபிஷேகம் செய்யணும், என் பிள்ளை மற்றுள்ளவனை ஆசீர்வதிக்கணும், என் மகன் சொத்திரம் உயர்ந்திருக்க வேண்டும், அவன் அதிகாரமுடையவனாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சாதாரணப்பட்டவரை கொடுக்கல. வசனத்தின்படி வாழ்ந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் தேவன் கொடுத்த பிள்ளை சாதாரணமானவன் அல்ல. பின்னையோ ஸ்தோத்திரம். இங்க இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இവിടെയുണ്ടോ? ஆமென். ஸ்தோத்திரம். வசனத்தின்படி வாழ்ந்தால் தேவன் நமக்காய் கருதுவார். ஆமென். வசனத்தின்படி வாழ்ந்தால் தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வசனத்தின்படி வாழ்ந்தால், இன்றைக்கு பகல் வேளையில் சொல்லுகிறேன், தரித்திரங்களை மாற்றி போடுகிற தேவன், உன் பிரச்சனைகளை மாற்றி போடுகிற தேவன், வேதனைகளை மாற்றி போடுகிற தேவன், இன்றைக்கு பகல் வேளையில் வசனத்தின்படி வாழ்கிற உங்களுக்கு தேவன் அற்புதத்தின் வாசலை இன்றைக்கு பகல் வேளையில் ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு, கருதுந்தவன் ஞான் அல்லையோ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு வரி மாத்திரம் நான் பாட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கருதுந்தவன் ஞானல்லയോ കലങ്ങുന്നതെന്തിനു നീ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുക ഇല്ല ഞാൻ നിന്റെ. കരങ്ങളിൽ തട്ടി പാടുമോ? കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുക ഇല്ല ഞാൻ നിന്നെ. അബ്രഹാമിന്റെ ദൈവമല്ലയോ, അത്ഭുതം ഞാൻ ചെയ്യുകയില്ലയോ. അബ്രഹാമിന്റെ ദൈവമല്ലയോ, അത്ഭുതം ഞാൻ ചെയ്യുകയില്ലയോ.
வழி தூரப்பா யாரென்னும் சக்தனல்லையோ சங்கடலிலும் வழி தூரப்பா நான் என்னும் சக்தனல்லையோ கருதுன்னவன் ഞാനല്ലേ ഓ കലങ്ങുന്നതെന്തിനു നീ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുക ഇല്ല ഞാൻ നിന്നെ കണ്ണുനീരിൻ്റെ தாழ்வர நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அதைத்தான் அந்த பாடல் சொல்லுகிறது. கண்ணீர் கூட நீ கண்ணீர் வடித்துக் கொண்டு நடக்கும் பொழுது தாழ்வரையில் கூட நடக்கும் பொழுது அவர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அம்மேன் கண்ணீரின்றி அம்மேன் தாழ்வரையில் கைவிடுக உடமானாக சகனா. ஹல்லேலூயா. கண்ணீரின் தாழ்வரையில் கூட நடந்தாலும் பிரைஸ் தி லார்ட். ஆமென். ഒരു അനർത്ഥവും നിനക്ക് ഭയപ്പെടുകയില്ല. സ്തോത്രം. ഒരു അനർത്ഥവും നിനക്ക് ഭവിക്കുകയില്ല. ആമേൻ. അത് വചനം மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கூரிரின் தாழ்வரையில் கூட நடந்தாலும் ஒரு அனர்த்தமும் நினக்கு பவிக்கையில்ல. தமிழ்ல ஸ்தோத்திரம். ஆமென். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் மலையாளத்தில் கூரிரின் தாழ்வரையில் கூட நடந்தாலும் ஒரு அனர்த்தமும் பயப்படுகையில்ல. ஸ்தோத்திரம். ஒரு அனர்த்தமும் பவிக்கையில்ல. ஹல்லேலூயா. കൂരിരിൻ താഴ്വരയിൽ കൂടെ നടന്നാലും ഒരു അനർത്ഥവും ഭവിക്കയില്ല. നാഥാ നിന്റെ കോലും നിന്റെ തടിയും നിന്റെ വടിയും എന്നെ തേറ്റും. പ്രൈസ് ഗോഡ്. இந்த பகலில் இன்றைக்கு பகல் வழியில் தேவாவியானவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். வசனத்தின்படி வாழ்கிற தேவனுடைய பிள்ளையே வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ய போகிறார். கவனிக்க. சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுடைய வார்த்தையின்படி கட்டளையின்படி நடந்தார்கள். இன்றைக்கு இந்த கூடார பண்டிகையில் வந்திருக்கிற நாம ஏதோ வந்தோம், பாடலை பாடினோம், ஆராதித்தோம், வசனத்தை கேட்டோம், போனோம் என்று இல்லாதபடி யாரெல்லாம் வசனத்தின்படி வாழ்வதற்கு இன்றைக்கு பகல் வேளையில் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பகல் வேளையில் ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். உன்னை கூடார பண்டிகையில் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, நான் உன்னை சந்தோஷம் உள்ளவளாய் சமாதானம் உள்ளவளாய் ஆமேன், ஆமேன் அந்த கூடார பண்டிகையின் சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை, அந்த நிம்மதியை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த செழிப்பை, அந்த தேவ கிருபையை நான் உன் குடும்பத்திற்குள்ளே, உன் வீட்டிற்குள்ளே, உன் வாழ்க்கைக்குள்ளே, ஆமென், உன் சரீரத்திற்குள்ளே நான் தருவேன். இன்றைக்கு பகல் வேளையில் அதை நம்புகிறவர்கள் ஒருமித்து நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அழுகிற நீ என்றைக்கும் அழுது கொண்டு இருப்பது இல்லை. ஸ்தோத்திரம். எனக்கு கர்த்தர் சொல்லுகிற நீ அழுவது இல்லை, நீ ஜெயமாய் நிற்பாய். ஆமென். நீ ஜெயிக்க வேண்டுமையானால் ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிறோமோ அவர்களுக்கு இன்றைக்கு பகல் வேளையில் ஜெயத்தின் நாளாய், ஆமென், உண்மையான கூடார பண்டிகையின் சந்தோஷத்தின் நாளாய், உண்மையான கூடார பண்டிகையின் விடுதலையின் நாளாய், ஆமென், உண்மையான கூடார பண்டிகையின் ஆரோக்கியத்தின் நாளாய் என் ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டப்போ நான் நினச்சேன் நீங்கள்லாம் துள்ளி குதிச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு. ஆமென். சொல்லலாம் உட்காந்துருக்க பார்த்தா சோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிற அனுபவம். ஒரு ஆமீன் சொல்லுவோமே, ஒரு ஆமீன் சொல்லுவோமே, சத்தம் உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் செய்கிறோமோ அவர்களை எல்லாம் தேவன் இன்றைக்கு பகல் வேளையில் ஒரு சகரியாவை போல, எலிசபெத்தை போல என் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு எலிசபெத்தாக என் ஆண்டவர் மாற்றுவார், ஒரு சகரியாவாக என் தேவன் மாற்றுவார். ஸ்தோத்திரம். ஆமென். நன்மையை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள், தோற்று போவது இல்லை. நன்மையை பிடித்துக் கொள்வீர்கள், சந்தோஷத்தை பிடித்துக் கொள்வீர்கள், சமாதானத்தை பிடித்துக் கொள்வீர்கள், கிருபையை பிடித்துக் கொள்வீர்கள். அதை பிடித்துக் கொள்ள வேண்டுமையானால் இன்றைக்கு பகல் வேளையில் ஆவியானவர் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார், என் வார்த்தையின்படி நில்லு.
ஆமென். காலம் கொடியதாக இருக்கிறது. நம்மெல்லாம் சுதந்திரமாய் இங்கே ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். சுதந்திரமாய் பாடலை பாடுகிறோம், மைக்கில் சத்தம் போடுகிறோம். Praise the Lord. இது கேட்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, பக்கத்திலே இருக்குது. ஸ்தோத்திரம். தெரியுமென்னு நினைக்கிறேன். Praise God. அல்லேலூயா. அப்போ நம்ம துதிக்க வேண்டிய நாம், ஜெபிக்க வேண்டிய நாம், வசனத்தின்படி வாழ வேண்டிய நாம், வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டிய நாம் அதை செய்யாமல் இருப்போமானால் எப்படி அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும்? ஸ்தோத்திரம். இன்றைக்கு பகல் வழியில் தேவன் தெளிவாய் சபையில் வந்திருக்கிற அத்தனை பேரோடும் என் ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், என் பிள்ளையே, நீ வசனத்தின்படி வாழ்வதற்கு இன்றைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கவனிக்க, எனக்கு நிறைய சொல்லணும், ஆனால் அந்த வார்த்தை விட்டு ஆண்டவர் என்னை கொண்டு போக வேற இடத்துக்கு போக விட மாட்டேங்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்த இடத்திற்கு போக விட மாட்டேங்கிறாரு. ஏன் தெரியல. ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். இன்றைக்கு பகல் வேளையில் வசனத்தின்படி வாழ்வதற்கு யாரெல்லாம் சமர்ப்பணம் படி இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகிறீங்களோ, ஆமென், இந்த ஆண்டில் இந்த மாதம் உங்கள் தோல்விகளை என் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். ஸ்தோத்திரம். யார் வசனத்தின்படி நீங்கள் வாழ்வதற்கு உங்களை சமர்ப்பணம் செய்கிறீர்களோ, இங்கிருந்து நீங்கள் வெளியே போவதற்கு முன்பதாகவே உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளில், உங்கள் ஸ்தோத்திரம், உங்கள் புருஷனில், ஆமென், உங்கள் பிசினஸ்ல, உங்க வேலையில, ஆமென், தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த நன்மையை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு வசனத்தின்படி வாழ்வதற்கு தேவ கரங்களில் உங்களை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சமர்ப்பணம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தின் வழிகளை, ஆச்சரியமான வழிகளை என் ஆண்டவர் உங்களுக்காய் செய்வார். பிரைஸ் தி லார்ட். வரல்லி சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சபையோடு ஆவியானவர் சொல்லும்படி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18 19 வசனங்களில் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம், ஆமென், அதனுடைய 18 19 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவே வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை நான் உங்களுக்காய் செய்கிறேன். ஓ ரவா ஷகராதி நாராகானா. ஏசாயா 43:18 சொல்லுகிறது, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்கவும் வேண்டாம். உனக்காய் நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ராமேன் சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம். கரங்களை தட்டி உடமா ரிகா ரகநாதனா அத்துனகடகதனா ரீவல் பவுடோ ரகனா. இன்றைக்கு பகல் வேளையில இந்த சத்தத்தை கேட்கிறவனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை என் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். புதிய காரியத்தை இன்றைக்கு பகல் வேளையில என் ஆண்டவர் செய்கிறார். ஓ ரபா ஷகனதன ரகதனா. என் அன்பு பிள்ளையே, என் அன்பு மகளே, கர்த்தர் இன்றைக்கு காலையில் உன்னிடத்தில் இந்த மதியான வேளையில் மிக தெளிவாய் சொல்லுகிறார். என் அன்பு மகளே, நீ அழுத நாட்களுக்கு பதிலாய், குன்றி நடந்த நாட்களுக்கு பதிலாய், தோற்று போன நாட்களுக்கு பதிலாய், வேதனைகளை கண்ட நாட்களுக்கு பதிலாய், நிந்தைகளை கண்ட நாட்களுக்கு பதிலாய் என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை இன்றைக்கு துவக்கம் செய்கிறேன். ஒரு புதிய நாளை துவங்குகிறேன். என் வார்த்தையின்படி வாழ்வதற்கு, என் வசனத்தை பிடித்துக் கொள்வதற்கு ஆயத்தமாகிக்கொள். கரங்களை தட்டி ஒரு அபிஷேக மகிமை. ஆமென், ஆமென், ஆமென். உன்னை புதிதாக்குகிற, உன்னை வாழ வைக்கிற ஒரு மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் இந்த ஆலயத்தின் உள்ளறைகளுக்குள்ளே இறங்கி வருவதை நான் காண்கிறேன். அதை பிடித்துக்கள். சும்மா இருக்காத. அந்த தேவ மகிமை இந்த ஆலயத்துக்குள் இறங்கி வருகிறது ஐயா. ஓ ராமா சகராதா ராமா ஓரி பாபா ராதா ரக சகராதா. அல்லேலூயா. உடரப சகர்காரகநாதனா. தோற்று போற நாட்களுக்கு பதிலாய், வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாய், வேதனையில் நின்ற நாட்களுக்கு பதிலாய், ஹல்லேலூயா. ஓ ரீபஷகனா. ஆகாதவன் என்று சொன்ன நாட்களுக்கு பதிலாய் என் ஆண்டவர் இன்றைக்கு ஆலயத்தோடு மறுபடியும் சொல்லுகிறார், ஒரு புதிய துவக்கத்தை. ஓ சகனாராதனாராபா ஓரபாலாதீனாராகதாராபா சகனா. முந்தினவைகளை நினைக்காதே,
பூர்வமானவைகளை சிந்திக்காதே. நான் இதோ ஒரு புதிய காரியத்தை உனக்காய் என் சபையே உனக்காய் நான் செய்கிறேன். ஓ ராமா ராதா சுடரகதனரிவல் பௌடரகநாதனா ஓ அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. புதிதாக்குகிற மகிமை புதிதாக்குகிற கிருபை இறங்கட்டுமே. ஓ ரபலதனா மாஷகத். ஓ thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Lord. என் சபையே, என் வார்த்தையின்படி செய்வதற்கு நீ ஆயத்தமானால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய துவக்கத்தை, ஆமென் ஆமென், ஒரு மகிமை, ஒரு மேகம் போன்ற மகிமை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அது நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஓ ராபா ஷகநாதா. என் சபையே நீ வாழ்ந்த நாட்களில் இதுவரையிலும் ஆமென் 2026 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி வரையிலும் இந்த நேரம் வரையிலும் என் வசனத்தை நீ செய்யாமல், வசனத்தின்படி வாழாமல், வசனத்தின்படி நில்லாமல், வசனத்தின்படி நடவாமல் நின்று கொண்டிருப்பாயானால் இன்றைக்கு பகல் வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், என் சபையே, என் வசனத்தின்படி வாழ்வதற்கு நீ ஆயத்தமாகிக்கொள். நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை நான் குறிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மாலாகும் எல்லாமாகும். சொல்லுவோமா? உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. விசுவாசிகளுடைய பிள்ளைகள், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது இல்லை. ஆகாதது இல்லை, உம்மாலாகாதது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை மாற்ற, என் புருஷனுடைய வாழ்க்கையை மாற்ற, என் தகப்பனாருடைய வாழ்க்கையை மாற்ற, என்னுடைய நிலைமைகளுக்கு மாற்றத்தை கொண்டு வர உம்மாலாகும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மாலாகும் எல்லாமா. என் குடும்பத்தை கட்டுவதற்கு, என்னை உருவாக்குவதற்கு, என்னை புதியவனாய் உருவாக்குவதற்கு, என் ஊழியத்தை கட்டுவதற்கு அவன் விசுவாசிகள் மட்டும் உம்மாலாகும் எல்லாமாகும். ஒரு விசைக்கு விட உம்மாலாகும் எல்லாமாகும். விசுவாசிக்கிற தலைக்கு மேலாக இந்த 2 கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வசனத்தின்படி வாழ்கிற, வசனத்தின்படி செய்கிற ஒரு சகரியாவுக்கு, ஒரு எலிசபெத்திற்கு செய்யக்கூடுமானால், ஆமென், அந்த வசனத்தை பிடித்துக் கொள்கிற உங்களுக்காக எனக்காக என் தேவன் செய்வார். முடியாது என்று சொல்லுகிற இடத்துல முடிந்தது. ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். முடிந்து போனது. இனி எழும்ப முடியாது. ஸ்தோத்திரம். இனி நடக்க முடியாது, இனி என்னால் செய்ய முடியாது என்று சொல்லுகிற இடத்துல என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை, என் வசனத்தை கேட்கிற, என் வசனத்தை பிடித்துக் கொள்கிற என் பிள்ளையே, உனக்காய் நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கை செய்வார், அவர் உங்களுக்காய் செய்வார்.
எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் உங்க தோளை தட்டி சொல்லுங்க, உங்களுக்காக அவர் செய்வார். நல்லா நல்லா நல்லா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ ஒரு தீர்மானம், இன்றைக்கு இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னால் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆலயத்துக்கு வந்தேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இதுவரையிலும் வசனத்தின்படி வாழ என்னை சமர்ப்பணம் செய்யலை. இன்றைக்கு நான் என் தேவன் சொல்லுகிற வார்த்தையை விட்டு இடதுபுறமோ வலதுபுறமோ விலகவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, ஸ்தோத்திரம். சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறார், உன் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர் நான் அல்லவோ. ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன் தோல்விகளை நான் ஜெயமாய் மாற்றுகிறவர். வேண்டாம் என்று தள்ளுகிற கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றினதை போல இன்றைக்கு என் ஆவியானவர் சொல்லுகிறார். என் ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆமென். தள்ளின இடத்துல வேண்டாம் என்று சொன்ன இடத்துல, உதவாது என்று சொன்ன இடத்துல நான் உன் தலையை உயர்த்துகிறவர். இன்றைக்கு பகல் வெளியில் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், என் பிள்ளையே, என் வசனத்தின்படி இன்னும் என்னை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவாய். ஆனால் தள்ளின இடத்துல உன் தலை மகிமையாய் உயர்ந்திருக்கும்படியாய், உன் தலை மகிமையாய் உயர்ந்திருக்கும்படியாய் அடைக்கப்பட்ட வாசலை உனக்காய் நான் துறப்பேன். இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், என் பிள்ளையே, இன்னும் என் பக்கத்தில் நெருங்கி வா. சிலதை சரி செய்து கொள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை புதிதும் கூர்மையுமான ஒரு ஆயுதமாய் எனக்கு பயன்படுகிற ஒரு ஆயுதமாய் நான் உன்னை உருவாக்குவேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை உருவாக்க போகிறார், உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உனக்கு மகிமையை இன்றைக்கு பகல்வெளியில் கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை இன்றைக்கு உனக்காய் குறித்திருக்கிறார். நீயாய் வந்ததல்ல, நான் உன்னை கொண்டு வந்தேன். இன்றைக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம். என் பக்கம் திரும்பிக் கொள் என்ற ஆண்டவர் உன்னோடு ஆலோசனை சொல்லுகிறார். பலமாய் கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வசனத்தின்படி வாழ்கிற நமக்காக அவர் செய்கிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கண்ணீரை காண்பொழுது அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, நமக்காக இறங்கி வருகிற கர்த்தர். அவர் செய்வார். அவர் இன்றைக்கு துவக்கத்தை ஆரம்பிப்பார். ஆனால் ஒன்று, நான் ஏனோ வந்தேன் ஏதோ போனேன் அல்ல. உங்களை எல்லாரையும் ஆண்டவர் தனக்கென்று தெரிந்தெடுத்தார். எங்கே தெரிந்தெடுத்தார்? தாயின் கருவினில் நீங்கள் பிண்டமாக இருக்கும் பொழுது உருவாவதற்கு முன்னமே என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார். எதற்காக? அவருக்காய் வாழும்படி. அல்லேலூயா அல்லேலூயா. தெரிந்தெடுத்த அவர் இன்றைக்கு நம்மிடத்தில் சொல்லுகிறார், என் பிள்ளையே, நீ வசனத்தின்படி வாழ ஒப்புக்கொடு. ஆமென். உன்னை எதற்காய் தெரிந்தெடுத்தேன்? அவர் சொல்கிறார் பாருங்க, நான் உன்னை விரும்பி சும்மா ஏனோ தானெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை, விரும்பி தெரிந்து கொண்டார். விரும்பி நம்மை அழைத்தார். எதற்காக? அவருடைய பிள்ளையாய் இருக்கும்படி, அவருடைய பிள்ளையாய் வாழும்படி, வசனத்தை கடைபிடிக்கிற பிள்ளையாய், வசனத்தின்படி வாழ்கிற பிள்ளையாய் வாழ்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் தேவன் பிடித்துக் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க வசனத்தை பிடிச்சீங்கன்னா எந்த சத்துரு எவன் வந்தாலும் சரி, எத்தனை சத்துரு வந்தாலும் சரி, ஆமென். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், வசனத்தை பிடித்து கொண்டா அவர் பந்தியை ஆயத்தம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். சத்துரு காண்க ஞான் எனக்கு ஒரு விருந்தொருக்கும் தான் சோத்திரம். சத்துருக்கள் முன்பாய் பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. சும்மா வசனம் சொல்லல, தாவீது சும்மா சொல்லல, சோத்திரம். ஹல்லேலூயா. நான் கூறின் தாழ்வரை கூட தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறேன் இல்லையா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் தடியும் என்னை. கவனிங்க, தாவீது சும்மா சொல்லல. மலை உச்சியில் சிகரத்தில் ஸ்தோத்திரம். நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல மலைகள் இருக்குது, நிறைய மலைகள். அதெல்லாம் இல்லை, அதை விட உயரமான இடத்துல தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, கவனிக்க வேண்டும், அந்த வசனத்தினுடைய சாராம்சத்தை சொல்லி, என்னுடைய பிரசங்கத்தினுடைய காரியமல்ல, நான் சொல்லி அதை நாம ஸ்தோத்திர வார்த்தைக்குள் போக விரும்புகிறேன். கவனிங்க, சும்மா சொல்லல. ஆமென். மலை உச்சியில் ஆடுகளை மேய்த்து அந்த மேய்ச்சல் இடம், அந்த இடத்துல புல்லு தீர்ந்து போன பின்பு இந்த ஆடுகளை அந்த மலையிலிருந்து இறக்கி கீழே பள்ளத்தாக்கில் வரும் பொழுது கூர் இருட்டு. ஆமென். அங்கே என்ன இருக்கு? கீழே வரும் பொழுது வனம், கூர் இருட்டு. அப்படின்னா காரிருள். சோத்திரம். ஆமென். மலையாளம் வருது, மன்னித்துக் கொள்ளணும். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். காரிருள். இந்த காரிருளுக்குள்ள வனத்துக்குள்ள வரும்பொழுது, ஃபாரஸ்ட்டுக்குள்ள, நீங்கள் எல்லாரும் எத்தனை பேர் ஃபாரஸ்ட்டில் போயிருக்கிறீங்க? வனத்துள்ள போனவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? சோத்திரம். சாதாரணமாக நம்ம வெளியில் போகும்போது வெளிச்சமாக இருக்கும், உள்ளே போகும்போது எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். அந்த வனத்தின் உள்ளே போகும் பொழுது கவனிங்க, அந்த மலையிலிருந்து, ஆமென், வேத ஞானிகள் சொல்லுகிறார்கள், மலையிலிருந்து இறங்கி கீழே இந்த பள்ளத்தாக்கில் வந்து பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்து அடுத்த மலைக்கு போவதற்கு 5, 10, 15, 20 கிலோமீட்டர் தூரம் என்ன செய்யணும்? நடக்கணும். ஸ்தோத்திரம். எங்க நடக்கணும்? பள்ளத்தாக்கின் வழியாக. இந்த பள்ளத்தாக்கின் வழியாய் நடக்கும் பொழுது இந்த பள்ளத்தாக்கிலே அவனை கொல்லுகிற அல்லது மிருகங்களை கொல்லுகிற, அவனுடைய ஆடுகளை கொல்லுகிற, ஆமென், ஸ்தோத்திரம், கொடிய மிருகங்கள் அங்கே பதி இருக்கிறது. ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிறது சிங்கமும் கரடியும் தன்னுடைய, ஆமென், ஸ்தோத்திரம், மிருகங்களை கொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் தாவீது சொல்கிறான், ஒரு முறை நான் போகும் பொழுது சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, நான் அதனுடைய தாடியை பிடித்து என்ன செய்தேன்? கிழித்து போட்டேன். ஸ்தோத்திரம். அப்போ கொல்லுவதற்கு அங்கே வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்படேன்? தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என் பிள்ளையே, நீ கூறிரின், ஆமென், கார் இருளின், தாபேன் கூறு இருட்டின் வழியாய், பள்ளத்தாக்கின் வழியாய், வேதனையின் வழியாய், பிரச்சனையின் வழியாய், போராட்டத்தின் வழியாய், கடன் பிரச்சனையின் வழியாய் நீ நடக்கும் பொழுது பயப்படாதே. ஆமென். அவர் உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன், உங்களையும் என்னையும் தாயின் கருவினில் கண்ட தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நடந்து போகும் பொழுது சொல்கிறான், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்ன செய்யும்? தேற்றும். கவனிங்க, சத்ரு வலதுபுறமாய் வந்து அடிக்க வரும் பொழுது தாவீது சொல்லுவான், உம்முடைய கோல் என்னுடைய வலதுபுறம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால சத்ரு என்ன செய்ய முடியாது? தொடவே முடியாது. ஸ்தோத்திரம். அப்ப இடது பக்கம் வந்து அடிக்கலாம், இவனை எப்படியாவது இடதுபுறம் வந்து அடிச்சு கொண்டுடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் தாவீது சொல்லுவான், உமது தடி எனக்கு முன்பாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் இடதுபுறம் இருக்கிறது. அதனால வலதுபுறமும் அடிக்க முடியாது, இடதுபுறமும் அடிக்க முடியாது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப முன்னால வந்து அடிக்கலாம்னா அவன் ஸ்தோத்திரம் தாவீது சொல்கிறான், உம்முடைய நன்மை எனக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய நன்மை எனக்கு முன்னாடி இருக்கிறது. அப்போ பின்னால வந்து அடிக்கலாம் சத்ரு என்று பார்க்கும் பொழுது, ஆமென், பின்னால் அடிக்கலாம் பார்த்தா உம்முடைய கிருபை என்னை பின்னால தாங்குகிறது. ஹல்லேலூயா. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் என்னை பின்தொடரும். ஹல்லேலூயா. அப்ப சத்ரு நினைச்சான், இவனை எப்படியாவது கொல்லணும், இவனை இல்லாமல் ஆக்கணும், ஏணி வச்சு ஏறி இவன் தலையிலையாவது கொட்டி இவனை என்ன செய்யணும்? கொண்டு போட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஆமென், ஆமென், தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, என் தேவனே, உம்முடைய என் தலையை உம்முடைய எண்ணெயால் அபிஷேகம் செய்திருக்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழியும். சத்துரு என்னை தொடுவதற்கு நீர் அனுமதிக்க மாட்டீர். ஹல்லேலூயா. கோலும் தடியும், ஆமென், நன்மையும் கிருபையும் அபிஷேகமும் உள்ளவனை, வசனத்தின்படி நடக்கிறவனை, வசனத்தை கை கொள்ளுகிறவனை, வசனத்தின்படி வாழ்கிறவனை, ஆமென், வசனத்தின்படி ஆராதிக்கிறவனை, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவனை எந்த சத்துரு தொட முடியாது. அந்த சத்துருக்கள் கண்கள் காண என் ஆண்டவர் உனக்கு பந்தியை ஆயத்தம் செய்வார். ஓ ரபா ஷகா ராதா ராதா, உங்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பந்தியை நான் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன், ஆயத்தமாகிக்கொள்.
விரட்டை நினைக்கிறவன் என்பதாய், கொல்ல நினைக்கிறவன் என்பதாய், அழிக்க நினைக்கிறவன் என்பதாய் என் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை 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 என் தாசனே, உனக்காய் 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 ஒரு பந்தியை ஆமென் ஆகாதவன் என்று சொன்னவர்கள் முன்பதாய் ஒரு பந்தியை நான் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன், பிடித்துக்கள். Glory, 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 glory. கரமுயர்த்தி ஹல்லேலூயா. உம்மாலாகும் எல்லாமாகும். உடமனரதனரகத ஷகரகதரா உரவ ஷகனா. உம்மாலாகும் எல்லாமாகும். உன்னை விரட்ட நினைக்கிற சத்துருக்களுக்கு முன்பதாக உன்னை ஜெயிக்க பண்ண அவரால் ஆகும். ஆமென். உன் தோல்விகளை ஜெயமாய் மாற்ற அவரால் ஆகும். ஓ ஷகரகனா. என் தலையை உயர்த்த, எனக்கு பந்தியை அழகு பார்க்க, என் சத்துருக்களுக்கு முன்பதாய் என் பந்தியை அழகு பார்க்க அவரால் கூடோ. ஒரு சகரியாவை எலிசபத்தை நான் வாழ வைத்ததை போல என் பிள்ளையே அடைக்கப்பட்ட நன்மைக்கு முன்பதாய், அடைக்கப்பட்ட சந்தோஷத்திற்கு முன்பதாய், அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு முன்பதாய் நான் உனக்கு ஒரு புதிதான வழியை, புதிதான வாசலை நான் திறக்கிறேன். அவமானப்பட்டு நின்ற இடத்துல, தோற்று போன்றி நின்ற இடத்துல, ஒதுங்கி நின்ற இடத்துல, தள்ளப்பட்டு நின்ற இடத்துல என் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை மகளே, இனி நீ அப்படி நிற்பது இல்லை, நீ அப்படி நிற்பது இல்லை. ஓ, நான் உனக்கு புதிய வாசலை, அடைக்கப்பட்ட வாசலை நான் திறக்கிறேன். உன் சரீரத்திற்குள்ளே ஒரு வல்லமை புறப்படுகிறது, பிடித்துக்கள். Glory to God. Hallelujah. 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 வலங்கரம் உயர்த்தி, வலது கரம் உயர்த்தி, வலங்கரம் உயர்த்தி சொல்லுவோமா, உம்மாலாகும் அப்பா, அப்பா எல்லாமாகும். நம்புகிறவர்கள் மாத்திரம் என் வாழ்க்கையை உம்மால் மாற்ற முடியும் ஆண்டவரே. வசனத்தின்படி வாழ்வதற்கு ஆண்டவரே, வசனத்தின்படி செய்வதற்கு ஆண்டவரே, வசனத்தின்படி நடப்பதற்கு உம்மால் ஆகுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலாகும், ஆமென், எல்லாமாகும். ஒரு இசை கூட, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆமென், 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 ஆமென். அவர் நல்லவர். ஆமென். நம் தேவன் நல்லவர். அவரால் கூடும். தயவாய் உங்களிடத்தில் அன்பாய் கேட்கிறேன், இதுவரையில் வசனத்தை படி செய்யாமல் இருப்போமானால் இன்றைக்கு வாழ ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, அந்த 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சகரியாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தூபம் காட்டும் சீட்டை பெற்றான். பிரைஸ் காட். கவனிங்க, தூபம் என்பது வேதத்தின்படியாய், ஸ்தோத்திரம், அது ஜெபத்தை குறிக்கிறது. தூபம் காட்டும்படியாய், ஜெபிக்கும்படியாய், தேவனுடைய வார்த்தையை தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடும்படியாய் சீட்டை பெற்றான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. தூபம் காட்டுகிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. பாஸ்டர் ஐயா ஒரு ப்ரேயர், ஒரு வாரியர், ஸ்தோத்திரம், பெரிய எல்லா இடங்களிலும் போய் என்பிஎன் ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். பல முறையும் எனக்கு அழைப்பு வந்தது, என்னால் போக முடியல. அவங்க செங்கரையில் வந்து நடத்துகிறாங்க. பல முறையும் ஸ்தோத்திரம் எனக்கு கூப்பிட்டாங்க, எனக்கு போக முடியல. அந்த டேட்லலாம் நான் அங்கே இல்லை. இனி கத்த சித்தமான அடுத்த முறை வரும்பொழுது வருவேன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். அல்லேலூயா. எல்லாரும் கண்ணு மூடுவோமா?
ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் சொல்லி வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள ஒரு நிமிடம் யாரும் கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது. எல்லாம் கண்களை மூடுவோம், எல்லாம் கண்களை மூடுவோம். இன்றைக்கு காலையில் கவனமாக நான் சொல்கிறத கேட்டு கண்ணை மூடி யாரும் கண்ணை திறந்து பார்க்காதீங்க. ஒரு அக்கா பெரிய கண் சோத்திரம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. கண்ணை மூடுவோம். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு காலையில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஒரு அரை மணி நேரம், ஒரு ½ an hour 30 minutes தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்தேன். குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 15 minutes. ஸ்தோத்திரம். 15 நிமிடம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்தேன். நான் ஜெபிக்கிறேன் தினமும், அல்லது இன்றைக்கு நான் காலையில் உட்கார்ந்தேன் ஒரு 15 நிமிடம், ஒரு ½ an hour, ஒரு 1 hour நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்தேன்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வலங்கரம் உயர்த்துவோமா? ஜெபித்தேன்னு சொல்கிறவங்க மட்டும் உண்மையை மட்டும்தான் சொல்லணும். இன்றைக்கி காலையில் அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிடம் நான் ஜெபித்தேன். குறைந்தது. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபித்திருந்தாலும் உங்கள் கையை உயர்த்தலாம். ஸ்தோத்திரம். ஒருவேளை 2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஜெபித்தவர்கள் கையை உயர்த்தலாம். ஸ்தோத்திரம். ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ. கை கீழே போட்டுருங்க. ஸ்தோத்திரம். இப்போ கண்ணை திறங்க, என்ன பாருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். நான் ஏன் கண்ணை மூட சொன்னோம்னா, நம்ம வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏற வேண்டாம் அப்படி கேட்க வேண்டியதான். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு வசனம் வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 1 பத்ரோஸ் லேகனம் 4ஆம் அத்தியாயம். ஸ்தோத்திரம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேகமாய் வேகமாய். ஸ்தோத்திரம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஆமென். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. என்ன கவனிக்க. நீங்க யாரும் பைபிள் இப்ப படிக்க வேண்டாம், என்ன கவனிச்சா போதும். பிரார்த்திப்பான், ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய். வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம். மலையாள வேத புஸ்தகம் அந்தியமாய். பிரைஸ் காட். எல்லாவற்றுக்கும் முடிவு வந்திருக்கிறது. ஒரு ஆமீனை காணுமே. உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு. சகோதரியே, நீ அழுததற்கு ஒரு முடிவு, நீ துக்கப்பட்டதற்கு ஒரு முடிவு. ஸ்தோத்திரம். நீ ஆமென். என் அன்பு சகோதரன், நீ தோற்று போனதற்கு ஒரு முடிவு. ஹல்லேலூயா. நீ வேதனைப்பட்டதுக்கு ஒரு முடிவு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவமானப்பட்டதுக்கு ஒரு முடிவு. ஆமென் ஆமென். துக்கத்தோட பைத்தியக்காரனை போல நடந்ததுக்கு ஒரு முடிவு. ஹல்லேலூயா. வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை சொல்லும் போது எனக்கே இங்க துள்ளி குதிக்கணும் போல இருக்குது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னா செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஒரு முடிவு வந்திருக்கிறது. நீ அழுததற்கு முடிவு, வேதனைப்பட்டதுக்கு முடிவு, தோற்று போய் ஆண்டவரே என்றைக்கு நான் உயர்வை, என்றைக்கு எனக்கு இது கிடைக்கும், என்றைக்கு இது ஆயத்தமாகும் என்று ஆசைப்பட்ட நாட்களுக்கு ஒரு முடிவை, ஒரு முற்றுப்புள்ளியை என் ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். படுத்து தூங்கினா வராது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுவோமே. ஹல்லேலூயா. உபவாசத்தோடு எஸ்தரை குறித்து இங்கே சொன்னாங்க. அவள் ஜெபித்தாள். ஜெபித்த பொழுது அல்ல, அவள் சோத்திரம் பண்டிகையில் சோத்திரம் அவள் விருந்து வச்ச பொழுது தேவன் அற்புதத்தை செய்தார். அவள் அதற்கு முன்பு விருந்து வைக்கிறதுக்கு முன்ன ஒரு காரியம் செய்தார். தேவ சமூகத்தில் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் முழங்காலை மடக்கினாள். ஹல்லேலூயா. அந்த முழங்கால் மடங்கின பொழுது தேவன் அவளுக்கு அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கு பகல் வேளையில் என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையை, உன் முழங்கால் மடங்குமானால் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாவாயானால் என் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை, புதிய ஆரம்பத்தை உன் தோல்விகளுக்கு எல்லாவற்றிற்கும் முடிவை ஆண்டவர் தருவார். பிரைஸ் தி லார்ட். ஒண்ணுக்கு மட்டும் முடிவு தருவேன்னு சொல்லல. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆரம்பமே, அந்த வசனத்தினுடைய ஆரம்பமே அப்படித்தான் இருக்கும் இல்லையா? 1 பத்ரோஸ் லேகனம் 4ஆம் அத்தியாயம், 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம் அது சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், எல்லாவற்றிற்கும் பிரைஸ் தி லார்ட், எல்லாவற்றிற்கும் ஆமென் முடிவு வருமா வராதா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு ஆமென் இன்றைக்கு இந்த கூட்டம் முடிந்து போகும் பொழுது என் தோல்விகளுக்கு, நான் அழுததற்கு, நான் வெட்கப்பட்டதற்கு, நான் தலை குனிந்து நின்றதற்கு, நான் எதிர்பார்த்ததற்கு ஒரு முடிவை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிச்சயமாய் செய்வார். நம்புகிற உங்களுக்காக, விசுவாசிக்கிற உங்களுக்காக, ஆமென் ஜெபிக்கிற உங்களுக்காக என் ஆண்டவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தை குறித்து அருமையான பாஸ்டர் ஸ்தோத்திரங்க, நீங்கள் ஜெபம் நடத்துறதுனால நான் நிறைய சொல்லியிருப்பார் எனக்கு தெரியும். ஆனால் வேதத்தில் நிறைய சொல்லியிருக்குது. நீங்கள் ஆமென் இடைவிடாமல் ஜெபிங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபிங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென் பிரைஸ் தி லார்ட். உபவாசித்து ஜெபிங்கள். எனக்கு நிறைய ஜெபத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் நிறைய சொல்லியிருக்கிறது. ஸ்தோத்திரம். இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும்? அந்த 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சத்ருவானவன், பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆகவே நீ ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிற நமக்கு தேவன் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. படுத்து தூங்குகிற நமக்கு அல்ல, யாருக்கு? ஜெபிக்கிற நமக்கு தேவன் சொன்னா செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. எனக்கு 3 பெண் பிள்ளைகள். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு தெரியும்? பாஸ்டர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய மூத்த மகளுக்கு திருமணமாகி ஒரு பிள்ளை இருக்கிறாள். அவளுக்கு இன்றைக்கு 2.5 வயசு, 1.25 வயசு ஆனது. பிரைஸ் காட். அல்லேலூயா. 2வது மகள் பெங்களூரில் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறாள். 3வது மகள் அவளும் சென்னையில் ஜெர்மன் கோர்ஸ் படித்து கொண்டிருக்கிறாள். இன்றைக்கு வீட்டில் இருக்கிறாள். ஸ்தோத்திரம். நானும் வாரேன் டேடி போகலாம் கார்லன்னா. நான் நேற்றெல்லாம் அலைஞ்சி முந்தா நாள் 3 நாட்களாக ரெஸ்ட்டே இல்லை. கார் ஓட்டுறதுக்குள்ளே தெம்பு இல்லை. அதனால தான் பஸ்ஸில் வந்தேன். ஸ்தோத்திரம். அப்போது சொன்ன, நான் ஓட்டுறேன், நீ எவ்வளோ தூரம் நைட்டு முடிச்சிருந்து ஓட்டுவேன், அதனால் வேண்டாம், நீ இருந்த கொஞ்சம் தான், அடுத்த வட்டம் நமக்கு ஒரு குடும்ப வாட்டு போகான்னு சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கவனிங்க, என்னுடைய 2வது மகள் பெங்களூரில் பிஎஸ்சி நர்சிங் படித்து கொண்டிருக்கிறாள். ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு சாட்சி சொல்வதற்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவருடைய கிருபையினால் பாம்பனாரில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வைத்திருந்தோம். பாம்பனார் பக்கத்தில் ஒரு ஆலயம் கட்டினோம். 55 ஒரு ஆலயம் கட்டினோம். நிறைய ஆத்து மக்கள் இருந்தார்கள். ஆலயம் எல்லாம் நன்றாக இருந்தது. வாகனங்கள் இருந்தது. வேலையாட்கள் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். டிரைவர்ஸ் இருந்தார்கள். டீச்சர்ஸ் இருந்தார்கள். எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தந்திருந்தார். ஆனால் ஒரு நாளிலே ஆமென் ஸ்தோத்திரம், அதெல்லாம் விட்டுவிடும்படி, என்னை விட்டு போகும்படி தேவாவியன் உணர்த்தினார். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் வண்டிப்பிரியாரில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். வாடகை பில்டிங்கில், வாடகை வீட்டில், வாடகை ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் ஒரு நாளிலே அற்புதம் செய்வார். ஆமென். அவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமிடத்தில் தேவன் சொன்னார், நீ ஆமென் உன் தேசத்தையும் இனத்தையும் உன் குடும்பத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ பெரிய ஜாதியாய் இருப்பாய். நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல, கடற்கரையின் மணலை போல இறைஞ்சுவேன், பெருக பண்ணுவேன். சொன்னதை தேவன் செய்தார். அல்லேலூயா. எனக்கும் சில வாக்குத்தத்தங்களை தேவன் அப்படியே தந்தார். அதனால் விட்டுட்டு வந்துட்டேன். எத்தனையோ லட்சங்களை இந்த கரங்களினாலே கொடுக்க, வேலைக்கு கொடுக்க, ஊழியங்களுக்கு கொடுக்க, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென் ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமையெல்லாம் மாறி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு நாளிலே தேவன் மறுபடியும் எழுப்புவார் என்கிற நம்பிக்கையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். கவனிங்க, ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளை அந்த பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறான். ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத வேண்டும். அவள் ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு 5ஆம் தேதி காலையில் எனக்கு கூப்பிட்டா. 8 மணிக்கு, சாதாரணமாக 8 மணிக்கு காலேஜுக்கு போவதற்கு முன்பதாக எனக்கு ஃபோன் பண்ணுவான். நான் ஜெபிப்பேன். அவள் எங்கே இருந்தாலும் அவன் ஸ்தோத்திரம் ஜெபித்துடுவேன். அவள் ஜெபம் பண்ண பிறகு காலேஜுக்கு போவான். கவனிங்க, அப்போ நான் ஜெபம் பண்ணக்கு தான் கூப்பிடுதான்னு நினச்சி மக்கள், நான் ட்ராவலில் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு காரியம் சொல்கிறேன், கேளுங்கண்ணா. ஸ்தோத்திரம். என்னென்ன, 12ஆம் தேதி 2 மணிக்கு முன்னால் 1,08,000 ரூபாய் அடைக்கலைன்னா நான் எக்ஸாம் எழுத முடியாது. ஸ்தோத்திரம். அப்புறம் சொன்னேன், நீ ஜெபம் பண்ணு, அவர் பார்த்துக்கிடுவார். ராமன் சொல்லுவோம். அல்லேலூயா.
நல்ல பிள்ளைகளுக்காக கர்த்தர் எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கிறேன்னா இல்லையா, என் பிள்ளைகள் டைம் ஆகும் பொழுது கரெக்டாக ஜெபிப்பார்கள். அவர்கள் அறையில் போய் அவர்கள் அறையில் போய் முழங்கால் படியிடுவார்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். கவனிங்க, நான் சொன்னேன், நீ ஜெபம் பண்ணு, அப்பா பார்த்துக்கிடுவார். ஒரு ஆமீனை காணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை காணுமே. ஸ்தோத்திரம். என் கூட நின்னா நான் நேரத்தில் முடிச்சிருவேன். நான் நீ பிரசங்கத்துக்குள்ளேயே போகலை, நான் எப்போ முடிக்க போகிறேன்னு தெரியல. சோத்திரம். பஸ் பிரியாணி இருக்குதா, வாங்குதா பிரியாணி. சோத்திரம். பசிக்குதா, புரியலையா, பசிக்குதா இல்லை. சோத்திரம். இத்தனை பேருக்கு பசி எடுக்கு. இந்த பாப்பாவுக்கு பசி எடுக்குது. சோத்திரம். கவனிங்க, அவர் சொன்னான். அப்போ 5ஆம் தேதி சொன்னான். நான் சொன்னேன், கர்த்தர் பார்த்துக்கிடுவார். 5 ஆச்சு, 6, 7, 8, 9, 10 ஆச்சு. 10ஆம் தேதி காலையில் மறுபடியும் ஃபோன் பண்ணுனா. அப்போ நான் சொன்னேன், அப்பா ஏதாவது ஆச்சா, எந்தக்கெல்லாம் ஆயோ அப்படின்னா. சோத்திரம். ஏதாவது ஆச்சா அப்படின்னா. சோத்திரம். சொன்னேன், ஒன்றும் ஆகலை அப்படின்னு. ஃபோனை கட் பண்ணிட்டான். என்னடா ஃபோனை கட் பண்ணிட்டா. சோத்திரம். திரும்ப நான் கூப்பிட்டேன், என் மக்களை ஃபோன் கட் பண்ணேன். ஒன்றும் இல்லைப்பா. சோத்திரம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சங்கடத்தோடு வச்சுட்டான். சொன்னேன், மக்களை நீ எழுதுவேன் எக்ஸாமு, அவர் பார்த்துக்கிடுவார், நீ ஜெபம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, 12ஆம் தேதி காலையில் என்னுடைய நண்பர்கிட்ட நான் 1 லட்ச ரூபா கேட்டிருந்தேன். அப்போ 12ஆம் தேதி காலையில் வண்டி எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறேன். போன பொழுது அவர் ஸ்தோத்திரம் என்னை உள்ளே கூப்பிட்டாரு, சாயை தந்தார். ஒரு சாயை தந்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ நினச்சேன், சாயை குடிக்கிற நேரத்தில் பணத்தை எடுத்துகிட்டு வருவார். சோத்திரம் அப்படின்னு நினச்சி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து என் தோளில் கையப்படுத்தி சொன்னார், பாஸ்டரே சோத்திரம், இன்னைக்கு நீங்கள் க்ஷமிக்கணும். சோத்திரம். இன்றைக்கு நீங்கள் என்னை மன்னிக்கணும். ஒரு 5 நாளாகட்டும், உங்களுக்கு எத்தனை லட்சம் தரேன். சோத்திரம். இன்னைக்கு பணம் இல்லைன்னாரு. சோத்திரம். அல்லேலூயா. இவனிங்க இதுக்கு முன்னால் பிரின்சிபால்ட்டெல்லாம் பேசினேன். அவர் சொன்னார், எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு சட்டம் தான். உங்கள் பிள்ளையை குறித்து எனக்கு தெரியும், உங்களை குறித்து தெரியும். ஆனால் சோத்திரம், உங்களுக்காக சட்டத்தை மாற்றவே முடியாது. அதனால் நீங்கள் எப்படியாவது கட்டிடுங்க, கொஞ்சமாவது கட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன்னாரு. சோத்திரம். கவனிங்க, இப்போ வழியே இல்லை, நான் உடைந்து போனேன். அவர் அப்படி சொன்ன உடனே குடிச்சிக்கிட்டு இருந்த சாயாவை டீயை வச்சுட்டு, சரி பாஸ்டர், சரி பிரதர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்ட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வண்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து வண்டி நிறுத்திட்டு என்னுடைய அறைக்குள் போனேன். கதவை அடைச்சேன். என் ஒய்ஃப் ஓடி வந்து கதவை தட்டினா. ஏன் அந்த கதவை அடைக்கிங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ஜெபம் பண்ண போகிறேன். கவனிங்க, நான் முழங்கால் படியிட்டது தான் எனக்கு தெரியும். அழ ஆரம்பித்தேன். 2 மணிக்குள்ளே அவன் சோத்திரம் ஃபீஸ் கட்ட வேண்டும். கட்டாவிட்டால் எக்ஸாம் எழுத முடியாது. அவள் இடத்துல சொன்னான், இந்த வருஷம் எழுதாட்டினா பரவாயில்ல டேடி, சோத்திரம், அடுத்த வருஷம் நான் எழுதிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னா. இல்லை மக்களை, நீ எழுதுவாய். ஒரு ஆமே சொல்லுவோமே. அல்லேலூயா. முழங்கால் படிக்கிட்டேன், அழ ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ணினான்னு எனக்கு தெரியாது, முழங்கால் பற்றி எடுத்ததான் தெரியும். என் கண்கள் வந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஒரு 10:45 ஆனது. என்னுடைய ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. என் ஒய்ஃபு மறுபடியும் கதவை தட்டி சொல்கிறா, உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. ஸ்தோத்திரம். நான் 10:45 10:50 ஆகும்போது என்னுடைய ஃபோனு நான் ப்ரேயர் நிறுத்திட்டு எழும்பி என்னுடைய ஃபோனை எடுத்தேன். அந்த ஃபோனில் ஃப்ரண்டில் வந்து ஒரு மெசேஜ் கிடக்குது, யுவர் டாட்டர் பீஸ் பெய்டு, பிரைஸ் காட். யுவர் டாட்டர் பீஸ் பெய்டு, பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் கோயம்புத்தூரில் என்னுடைய நண்பர் பிரதர் சுந்தர் சிங், சோத்திர பாஸ்டர் தெரியும்னு நினைக்கிறேன். சுந்தர் சிங், அவர் போன ஆண்டு மரித்து போனார். அட்டாக்கிலே மரித்து போனார். சுந்தர் சிங் நல்ல ஒரு பாஸ்டர். அவர்கிட்ட நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு பிள்ளைக்கா ஜெபம் பண்ணிக்கோங்க, ஃபீஸ் கட்டணும் அப்படி சொல்லியிருந்தேன். அவருக்கு தெரிந்த நண்பர்கிட்ட, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நண்பர்கிட்ட சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரியாது. என் பிள்ளைகிட்ட பேசி அங்கேருந்து அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது பிள்ளைய மறந்துட்டா விட்டுட்டா. சோத்திரம். ஆனால் கவனிங்க, தக்க சமயம் ஆகும் பொழுது அவனுடைய ரெசிப்ட், அவனுடைய பில்லு என்னுடைய இந்த மொபைலில் இருக்குது. சோத்திரம் பார்க்க விரும்புகிறவர்களுக்கு நான் காண்பிக்கிறேன். சோத்திரம். கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். எங்கிருந்து நான் இதுவரை சொல்கிறேன், அவங்க யார், இதுவரையில் நான் அவங்கள்ட்ட பேசினதில்லை, அவங்கள பார்த்ததில்லை, எங்கே இருக்கிறாங்க, எப்படிப்பட்டவங்க, கருப்பா சிவப்பா தெரியாது. ஆனால் ஜெபிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் காக்கையை திறப்பார். ஜெபிக்கிறவனுக்காய் பரலோகம் திறக்கும். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் சொல்லுவோமா? அல்லேலூயா. என் பிள்ளை என்னை கூப்பிட்டா, எனக்கு கால் பண்ணான். கால் பண்ணிட்டு சோத்திரம் அந்த ஆஃபீஸ் வாசலில் நின்றுக்கிட்டு அல்லேலூயா. நான் சோத்திரம், என்ன மக்களண்ணே நீங்கள் ஃபீஸ் எப்போ கட்டுனீங்கன்னு கேட்டா.
நான் சொன்னேன், நான் கட்டலை, அப்பா கட்டினார். பிரைஸ் தி லார்ட். நான் கட்டலை, அப்பா கட்டினார். முழங்கால் மடக்கினால் தேவன் அற்புதத்தின் வாசலை திறப்பார். இன்னைக்கு சொல்றேன், என் அன்பு சகோதரி, ஹல்லேலூயா, அந்த பிரவுன் கலர் ஷார்ட் போட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சார், இன்னைக்கு கர்த்தர் கூடத்தை பார்த்து சொல்லுகிறார், அழுத நாட்கள் முழங்கால் படியில் உன் தோல்விகளை என் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். உன் தோல்விகள் ஜெயமாய் மாறும், ஜெயமாய் மாறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்களுக்கு நான் முத்திரை இடுகிறேன். இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஒரு புதிய துவக்கம் உனக்காய் நான் செய்வேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற உங்களுக்காய் எனக்காய் என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஜெபிக்கிற உங்களுக்கு ஜெபத்தை தாவீது சொல்லுகிறான், ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். பிரைஸ் காட். நிச்சயமா சொல்லுகிறேன், ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நீங்க ஜெபிக்காம எத்தனை பேர், இவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டீங்க, எத்தனை பேர் கையை உயர்த்துனீங்கன்னு உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் கையை தூக்குறீங்க உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் பகலில் சொல்லுகிறேன், ஜெபிக்கிற உங்களுக்காய் கர்த்தர் அற்புதம் செய்வார். சகரியா தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படி, தூபம் காண்பிக்கும்படி தேவாலயத்தில் சீட்டை பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீட்டை பெற்றான், சீட்டை வாங்கினான் தேவாலயத்தில். பிரைஸ் தி லார்ட். தேவாலயத்தில் அவன் சீட்டை வாங்கினான். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இல்லையா? ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்க, ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் குறைந்து போகும். நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த வசனம் தான் சொல்லுகிறது. ஜெபம் இல்லாமல் போனா நம்ம வாழ்க்கையில் அத்தனையும் என்ன செய்யும்? குறைந்து போகும். அன்பு குறைந்து போகும், விசுவாசம் குறைந்து போகும். ஆமென். நம்பிக்கை குறைந்து போகும், பரிசுத்தம் குறைந்து போகும், ஊழியர் செய்வது குறைந்து போகும். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் குறைந்து போகும், நன்மை குறைந்து போகும். ஸ்தோத்திரம். எப்போ? ஆமா, ஜெபம் பண்ணுகிறது. ஸ்தோத்திரம். தானியேல் வேதம் சொல்கிறது, தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணினார். ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யறோம்? 3 வேளையும், 3 வேளைக்கு 4 வேளையும். அது இங்க வர. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் நினைச்சேன் இன்னைக்கு உபவாசமா இருக்கும் அப்படின்னு. ஆனால் கூடார பண்டிகையில் ஆகாரம் காலையிலும் மதியானமும் மாலையிலும் கூடார பண்டிகையில் சாப்பிடுவோம். நல்ல சந்தோஷம். இன்னைக்கு சாப்பிட்டே நம்ம ஆரோக்கியமாக கர்த்தரை ஆராதிப்போம். ஆனால் என்ன வேணும்? என்னது வேணும்? பக்கத்துக்கு முகத்தை பார்த்து கையை பிடிச்சிட்டு சொல்லுங்க, என்ன வேணும்? ஜெபம் வேணும், உபவாசம் வேணும். என்ன வேணும் தம்பி? இப்படி 3 பேர் பிடிச்சிக்கிங்க, சரி பரவாயில்ல. சோத்திரம். சொல்லுங்க, என்ன வேணும்? ஜெபம் வேணும், உபவாசம். நீங்க ஜெபிக்க தொடங்க, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம ஜெபம் இல்லைன்னா நம்ம வீட்டில் அன்பு குறைந்து போகும். எத்தனை பேர் எங்கள் சகோதரர்கள் சொல்லுங்க, எத்தனை பேர் உங்க மனைவியை உண்மையா நேசிக்கிறீங்க? சொல்லுங்க. ஒருத்தர் மட்டும் சிரிக்காரு. சோத்ரம். நேசிக்கிறீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் உங்க மனைவியை நேசிக்கிறீங்க? அவங்க மட்டும் கை வைத்துங்க. கை உயர்த்தாட்டினா வீட்டில் போய் கஞ்சி கிடைக்காது. சோத்ரம். பிரைஸ் காட். நேசிக்கிறீங்களா? நல்லா சோத்திரம். நேசிக்கிறவங்க மட்டும். மனைவிமார், சகோதரிகள், உங்க புருஷனை நேசிக்கிறீங்களா? எத்தனை பேர் உண்மையா? நான் மலேசியாவுக்கு போனேன். ஒரு 30 நாள் மீட்டிங். அப்போ அங்கே போன பொழுது ஒரு வயசான பாஸ்டர், தலையெல்லாம் நரைச்சி வயசானவர், கிட்டத்தட்ட ஒரு 70 எபோ இருக்கும், 70க்கு மேலே இருக்கும். அவர் குடும்ப உறவை குறித்து பேசினார். அவர் சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசினார். அப்போ அதுக்கு பிறகு நான் மெசேஜ் பண்ணணும். அப்போ நான் உட்கார்ந்துருக்கிறேன். இவர் இந்த 10 நிமிஷம் பேசினதில் ஒரு வார்த்தை என்னை டச் பண்ணது. நான் என் ஒய்ஃபை நான் நேசிக்கிறேன்,
என் மனைவியை நேசிக்கிறேன், அவளை கருதுகிறேன், எல்லாம் செய்கிறேன். எத்தனை பேருக்கு என் ஒய்ஃபுக்கு தெரியும்னு தெரில. சோத்திரம். இங்கே தான் இருந்தா, இங்கே இருக்கும்போது சின்ன பிள்ளையாக இருந்தா, இப்போ அடையாளம் தெரியும்னு தெரியல. கவனிங்க. அப்போ இந்த வார்த்தை என்னை தொட்ட உடனே என் மொபைல் எடுத்து நான் அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். ஹாய் மை டியர் செல்லம், ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டேன். சோத்திரம். எங்கேருந்து? மலேசியாவிலேருந்து. சோத்திரம். அனுப்பிட்டு நான் மெசேஜுக்கு போகணும். இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மெசேஜ் போன உடனே இவன் எனக்கு மிஸ்ட் கால் பண்ணான். நான் உடனே திரும்ப வெளியில் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் வந்து கூப்பிட்டேன். என்ன கூப்பிட்டேன்னு? எனக்கு இல்லை, எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதை படித்தேன். எனக்கு தான் அனுப்புனீங்களா இல்லை நம்பர் மாதிரி போயிருச்சா? அவள் கேட்க காரணம் உண்டு. திருமணம் முடித்து இதுவரையிலும் அவகிட்ட ஐ லவ் யூன்னு நான் சொன்னதே இல்லை. சோத்திரம். உண்மை அது. ஆனால் சொன்ன உடனே அவளுக்கு டவுட் வந்துருச்சு, இவர் எனக்கு தான் சொன்னாரா நம்பர் மாற்றி? சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் சொன்னேன், மண்டு உனக்கு தான் அனுப்புனேன். ஒரு வார்த்தை என்னை தொட்டது, ஒரு சின்ன மனம் திரும்புதல். ஒரு ஆமே சொல்லுவோமே. தேவன் நம்மெல்லாம் நல்லா இருக்கணும், ஒருத்தரும் கெட்டுப்போக கூடாது என்பதற்காகவே உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஒரே பேரான குமாரனை சிலுவையில் யாகமாய் கொடுத்தார். யோகன்னான் 3:16 சொல்கிறது. யோவான் 3:16 தன்னை ஏகஜாதனாய புத்திரனில் விசுவசிக்கின்ற ஏவனும் நசிச்சு போகாது நித்திய ஜீவன் பிராபிக்கின்றது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம கெட்டு போக கூடாது, நம்ம நல்லா இருக்கணும், அன்பா இருக்கணும். ஆமென். நான் அன்பா இருக்கிறதை போல நீங்களும் ஒருவரோடு ஒருவர் வம்பாயிருங்கள். அப்படியா? எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். இருக்கிறோமா? இப்ப சொல்லுங்க சகோதரி மாதிரி, எத்தனை பேர் உங்க புருஷனை நேசிக்கிறீங்க? வரமாட்டுக்கு பாருங்க கை. ஜேசிபி வந்தாலும் கை வராது. நேற்றைக்கு நீங்கள் கேரளா நியூஸ் ஏசியானெட் நியூஸ் பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க தெரியும். ஒரு புருஷன் தன் மனைவியை சந்தேகத்தினால கத்தி வச்சு குத்தி காலையில் 8 மணிக்கு கொண்டுட்டான். அழகான பெண்மணி. நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் வீட்டில் போய் அடித்து பாருங்கள். ஏசியானெட் நியூஸ், கேரளா ஏசியானெட் நியூஸ் நீங்கள் அடித்து பாருங்கள். நேற்றைக்கு உள்ளது, எஸ்டர்டே அடித்து பாருங்கள், அதில் வரும். அன்பு இல்லை, எனக்கு அன்பு தனிந்து போனது. தகப்பனுடைய அன்பு, தாயினுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு தனிந்து போனது. என்னை கேட்கிற அன்பு என்னுடைய பிள்ளையே, நீ ஜெபிக்காவிட்டால், ஜெபம் இல்லாமல் போனால் அன்பு, பரிசுத்தம், உண்மை, நீதி எல்லாம் குறைந்து போகும். விசுவாசம் குறைந்து போகும். எனக்கு அன்பாக இருக்கும்படி தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். சண்டை போடுறதுக்காக இல்லவே இல்லை. இன்னைக்கு எல்லா வீட்டிலும் சண்டை நடக்குது. ஆனால் ஜெபம், தனி ஜெபமே இல்லை வீட்டில். எப்படி குடும்ப ஜெபம்? பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆளே சொல்லுவோமே, ஒரு ஆளே சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியா தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி சீட்டை வாங்கினான். இன்னைக்கு நீங்கள் நானும் ஜெபிக்கணும். இந்த கூடார பண்டிகையில் வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அனுபவிக்க வேண்டும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமே. நீ ஜெபித்தால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவாய். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறாரு. உங்கள் தலையில் கை வச்சு தான் சொல்லணும் இல்லை. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலையில், உங்கள் ஸ்தோத்திர பரிசுத்த வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஐயா ஸ்தோத்திரம். அந்த கிரீன் கலர் பச்சை கலர் சட்டமாய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் முழங்கால் படி இடுவீர்களானால்
ஆமென், ஆமென். தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற தேவன், ஜெயத்தை தருகிற கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லுகிறார், மகனே நான் உன்னை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். தாயினும் அதிகமாய் தகப்பனினும் அதிகமாய் உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை கண்டு கொண்டேன். இன்றைக்கு என் ஆவியானவர் தெளிவாய் உங்களிடத்தில் சொல்லுகிறார், என் பிள்ளையே, என் பிள்ளையே, என் சமூகத்தில் முழங்கால் படியிடு, நீ ஜெபிக்க தொடங்கு. அடைக்கப்பட்டதை முடியாது என்று சொன்னதை, ஆமென், நின்று போனது என்று சொன்னதை, நான் நீருறவையை உனக்காய் திறப்பேன். வனாந்திரத்தில் ஆகாருக்காக, பிள்ளைக்காக நீருறவு திறக்க முடியுமானால் உனக்காக நான் நீரூற்றை திறப்பேன். உன்னை ஆலயத்தில் ஒரு தூணாக, ஆசீர்வாதம் உடையவனாக, ஒன்றுமில்லை என்று சொன்னவர்கள் கண்கள் காணும்படியாய், ஒன்றுமில்லை என்று சொன்னவர்களுடைய கண்கள் காணும்படியாய், அவருடைய கண்களுக்கு முன்பாக நான் உனக்கு வழிகளை துறப்பேன் என்று என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னோட வாக்கு பண்ணுகிறார். ஓராமா ஷக்கனா அதினற்காரகன உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோமா? ஹல்லேலூயா! சத்தம் உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுவோமே. சத்தம் உயர்த்தி கேட்கல 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 சோத்திரம். ஒரு 3 மணிக்கு முடிச்சிருவோம், 3:30க்கு சாப்பிட்டுடுவோம். சோத்திரம். ஓகேவா? அப்போ அடுத்த செக்ஷன் 6 மணிக்கா பாஸ்டர்? 6 மணிக்கா 5 மணிக்கா? 5:30. சோத்திரம். ஆமாம், அப்போ கரெக்டாக இருக்கும். 3 ஒரு 2-3 மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரம் ரெஸ்ட்டு. ஓகே, வராமே சொல்லுவோமே. 3 நாள் தூங்கலை. சோத்திரம். 3 நாளும் ட்ராவலு தான். என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? தெரியுது. சோத்திரம். ஆனால் நல்லா ஆவியில் பலன் அடைந்திருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. ஜெபிக்கிற உங்களுக்காய் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமீன் சொல்லுவோம். இன்றைக்கு உங்களுக்காய் தேவன் அற்புதம் செய்வார். மத்தேயு சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு தனியே மலையில் ஏறி போய் தனியே ஜெபிப்பதற்காக முழங்கால் படியிட்டார். கவனிக்க வேண்டும். எப்படி? தனியே ஜெபிக்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மோசே ஜெபித்தான், தனிமையில் ஜெபித்தான், தேவன் ஜெயம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தானியேல் ஜெபித்தான், ஜெயம் கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு தான் நமக்கு ரோல் மாடல். இயேசு தான் நமக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், நமக்கு மாதிரியாக இருக்கிறவர். அவர் ஆமென், ஸ்தோத்திரம், எல்லாரையும் அனுப்பிவிட்ட பின்பு அவர் தனிமையில் மலையின் மேல் ஏறி போய், ஆமென், ஸ்தோத்திரம், ஜெபிப்பதற்காக என்ன செய்தார்? முழங்கால் படியிட்டார், ஜெபித்தார். ஸ்தோத்திரம். யார் ஜெபித்தார்? இயேசு ஜெபித்தார். கவனிக்கணும். ஜெபம் நம்முடைய, மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இங்கே இந்த சர்ச்சு உள்ள நல்ல ஃபேன் போடுது, நல்ல லைட்ஸ் இருக்குது, நல்ல ஸ்தோத்திரம் கீபோர்டு, ட்ரம்ஸு, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த மைக்கு எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸ்தோத்திரம். கவனிக்கணும். என்ன? பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் ஒர்க் ஆகுறதுக்கு காரணம் இங்கெல்லாம் சுவிட்சுகள் இருக்குது இல்லையா? இந்த சுவிட்செல்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த சுவிட்செல்லாம் ஆன் பண்ணால் தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஆமாவா இல்லையா? இங்கே இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆமென். இதெல்லாம் ஆன் பண்ணால் தான் என்ன செய்யும்? இது ஒர்க் ஆகும். ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் ஆனாக இருந்தாலும் வெளியில் ஒரு சுவிட்ச் இருக்குது. என்ன சுவிட்சு? மெயின் சுவிட்சு. ஸ்தோத்திரம். இந்த மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எவ்வளவு அழகான மைக்கு வச்சாலும், எவ்வளவு விலை கூடின மைக்கு வச்சுருந்தாலும், எவ்வளவு அழகான கீபோர்டு வச்சுருந்தாலும், லைட்டு வச்சுருந்தாலும், இதெல்லாம் ஒன்றுமே ஆன் ஆகுமா? ஒர்க் ஆகுமா? ஆகாது. சோத்திரம். நம்ம என்ன செய்யறோம்? மெயின் சுவிட்சை, ஜெபமாகிய மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வந்து சோத்திரம் ஆடுறோம், பாடுறோம், குதிக்கிறோம், கொடுக்கிறோம், சோத்திரம் எல்லாம் செய்கிறோம். ஆனால் மெயின் சுவிட்ச் என்னவா இருக்கு? ஆஃப் ஆகிருக்குது. இன்னைக்கு மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு ஜெப வீரனுடைய ஆலயத்தில் இருந்துட்டு நம்ம ஜெபிக்காமல் இருக்கலாமா? எத்தனை பேர் கை தூக்குனீங்க உங்களுக்கு தெரியுமில்ல? நான் யாரையும் மறுபடியும் கை தூக்க சொல்லவே இல்லை. சோத்திரம். இன்னைக்கு பகல் வேளையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாய் பத்திரம் எழுதப்பட்டது. ஆமென், சோத்திரம். என்ன பத்திரம் எழுதப்பட்டது? தானியேல் ஜெபித்தான், அவனை பிடித்து சிங்கக்கவியில் போட வேண்டும். ஆமென். பத்திரம் எழுதின பொழுது தானியேல், சோத்திரம், ஆமென், ராஜாவினுடைய காலில் போய் விழவே இல்லை. அவன், வேதம் சொல்லுகிறது, பத்திரம் எழுதப்பட்டது என்று அறிந்த பொழுது அவன் தினமும் ஜெபிப்பதை போல தன் ஜெப அறைக்குள் போய், ஹல்லேலூயா, முழங்கால் படியிட்டு தன் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தான்.
ஹல்லேலூயா. நேரம் இல்லாதனால நான் வசனத்தை வாசிக்க விரும்பவில்லை. கவனிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். படை வீரர்கள் வந்தார்கள், ராஜா வந்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். வந்து அவனை கையும் காலும் கட்டி ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் சிங்கக்கவியிலே போட்டார்கள். மறுநாள் காலையிலே ராஜா வந்து சிங்கக்கவியின் வாசலிலே நின்று தானியேலை கூப்பிடுகிறான். அவன் சொல்லுகிற அந்த வாசகம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். தானியேல் சொல்லுகிற ஒரு வாசகம் பாருங்க. அவன் சொல்லுகிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை காணும். சோத்திரம். அங்க ஆமென் ஸ்தோத்திரம். தானியேலும் ஆமென் ஸ்தோத்திரம் ராஜாவும் ஆமென் அவர்களோடு கூட வந்தவர்களும் நினைத்தார்கள் தானியேலுடைய காரியம் க்ளோஸ், அவ்வளவுதான், அவன் சாப்டர் க்ளோஸ் ஆயிட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் அடுத்த நொடிப்பொழுதில் உள்ளே இருந்து ஒரு சத்தம் வந்தது, ராஜாவே நீர் வாழ்க. ஸ்தோத்திரம். ராமன் சொல்லுவோம், நான் இடைவிடாமல் ஆராதிக்கும் என் தேவன் என்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். இன்றைக்கு பகல்வெளியில ஜெபிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, உன் வாழ்க்கையில ஆமென் ஜெபிக்க 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 என் ஆண்டவர் இன்றைக்கு பகல்வெளியில உன் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். இன்றைக்கு பகல்வெளியில கரங்களை தட்டுகிற ஆராதிக்கிற உங்களுக்கு என் ஆண்டவர் ஒரு ஜெப வாழ்வை, ஆமென், இன்றைக்கு ஒரு ஜெயத்தின் வாழ்வை என் ஆண்டவர் திறக்கிறார். ஓ ரபா ஷகனா தானா ரகனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் வாசலை திறக்கிறார். ஆமென். ஜெபிக்கிற உங்களுக்காக என் ஆண்டவர் வழிகளை திறக்கிறார். கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளையோடு கூட, என் அன்பு மகளோடு கூட கர்த்தர் மறுபடியும் இன்றைக்கு பகல்வெளியிலே தெளிவாய் சொல்லுகிறார், என் மகளே, தோல்விகளை நான் ஜெயமாய் மாற்றுவேன். என்னை விசுவாசி. உன் நிந்தைகளை மாற்றி போடுகிற தேவ, உன் கசப்பின் அனுபவத்தை, மாறாவின் அனுபவத்தை, தோல்வியின் அனுபவத்தை, அவமானத்தின் அனுபவத்தை ஏன் வாழ வேண்டும், எதற்காக 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 என்று கேள்வி கேட்கிற அனுபவத்திற்கு இன்றைக்கு பகல்வெளியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வாழ வைப்பேன், உனக்கு ஜெயம் தருகிறேன். ஒரு மகிமை மகிமை மகிமை. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமா? ஆவியானவர் அன்பு தாசியோடு கூட சொல்லுகிறார், என் மகளே, இதுவரையில் நீ ஓடின ஓட்டம் அல்ல, இதுவரையில் நீ செய்தது அல்ல, இதுவரையில் நின்றது அல்ல, என் சமூகத்தில் நின்று ஆமே உன்னிடத்தில் வந்து அநேகர் ஆலோசனை கேட்கும்படியாய், ஓ நீ கரத்தை நீட்டும் பொழுது ஆமென் சுகமாகும்படியாய் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறேன். என் சமூகத்தில் காத்திரு. ஆமென், ஆமென். நிந்தைக்கு பதிலாய், ஓ தோல்விகளுக்கு பதிலாய், கண்ணீருக்கு பதிலாய் ஒரு ஆர்ப்பரிப்பின் சந்தோஷம், ஒரு ஆர்ப்பரிப்பின் சந்தோஷம், ஆர்ப்பரிப்பின் சமாதானம் இன்றைக்கு உன் கூடாரத்தில் நான் தருகிறேன். ஓ ரபா ஷகனா தானா ரகபா லாபா. யாருக்கும் தெரியாமல் அர்த்த ராத்திரிகளிலே ஆமென், யாருக்கும் தெரியாமல் பாத்ரூமில் போய் கண்ணீர் வடித்ததை, யாருக்கும் தெரியாமல் நீ அழுத சத்தத்தை நான் கவனிக்கிறேன். இஸ்ரவேலரின் கூக்குரலை நான் கேட்டேன், அவருடைய நிந்தையை கண்டேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளே, உன் அழுகையின் கூக்குரலை நான் கேட்டேன். உனக்கு ஜெயம் தருகிறனா? தோற்று போன நாட்களுக்கு பதிலாக ஜெயத்தின் நாள், ஜெயத்தின் நாள், ஜெயத்தின் நாள் இன்றைக்கு நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிய துவக்கம். ஆமென், ஆமென். உனக்காய் 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 இன்றைக்கு பகல் வேளையில் நான் ஆரம்பிக்கிறேன். அதை நீ பிடித்துக் கொள்வாய். ஒரு மேகம் போன்ற மகிமை, ஒரு தாங்க முடியாத மகிமை, நம்மை புதிதாக்குகிற மகிமை இந்த ஆலயத்துக்குள்ளே நிரம்பி இருக்கிறது. யாரும் சும்மா இருக்காத, துதிக்க தொடங்கு, துதிக்க தொடங்கு. இன்றைக்கு 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 துதிக்கிற உங்களுக்காக என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தின் வாசலை இன்றைக்கு அவர் திறக்கிறார். உனக்கு விரோதமாய் வருகிற சிங்கங்களின் வாய்களை, ஆமென், சிங்கங்களின் நாவுகளை, சிங்கங்களின் ஆயுதங்களை என் ஆண்டவர் கட்டி போடுகிறார்.
தட்டுகிறார். ஓ ராபா ஷகானா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், எழும்பின நாவை, கரங்களை என் ஆண்டவர் இன்றைக்கு கட்டி போடுகிறார். ஓரா ஷகாலா தானா ரகானா அத்துனா ரிபல் பவுடோ ரகநாதனா அது நகநகதனா ஒரு மகிமை 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 மகிமை. ஆவியானவரே, ஆவியானவரே, இறங்கி வருவதற்காய் நன்றி. கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு அந்நிய பாஷையில் நிரம்பி, அந்நிய பாஷையில் நிரம்பி இன்னைக்கு அநேகருடைய கட்டுகளை என் ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய கட்டுகளை, அநேகர் குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற தரித்திரத்தின் ஆவியை, தரித்திரத்தின் ஆவியை, பிரச்சனையின் ஆவியை, போராட்டத்தின் ஆவியை, சந்தோஷத்தின் கெடுக்கிற ஆவியை என் ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு அந்த 2 கரங்களையும் தட்டி நாம் எல்லாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இன்றைக்கு பகல்களில் ஒரு தீர்மானம் எடுப்பாயானா, ஜெபிப்பதற்கு தீர்மானம் எடுப்பாயானா, ஜெபிப்பதற்கு ஆயத்தமாவாயானா. தானியேலுக்காக சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட தேவன் இன்றைக்கு பகல்களில் உனக்காய், உன் குடும்பத்துக்காய், உன் வீட்டுக்காய், உன் பிள்ளைகளுக்காய், உன் தொழிலுக்காய், உன் ஊழியத்துக்காய், ஓ சத்துரு, உனக்கு விரோதமாக எழும்புகிற சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு, ஆமென், சத்துருக்களுக்கு முன்பதாய் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் என் ஆண்டவர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஜெபிப்பதற்கு நீ ஆயத்தமாக வேண்டும். தூங்கினது போதோ என் சபையை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தூங்கின நாட்களுக்கு பதிலாய் நீ முழங்காலை மடக்குவாயானால் ஜெயம் உன்னை தேடி வரும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஜெயம் உன்னை தேடி வரும், ஜெயம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. அந்த பின்னால உட்கார்ந்திருக்கிற அன்பு சகோதரி, ஸ்தோத்திரம், ஆமென். அந்த ஆஸ்கலர், சாரி, என் ஆண்டவர் இன்றைக்கு பக்கத்தில், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், எஸ் எஸ், சாரி, ஆமென். இன்றைக்கு ஆவியான இடத்துல சொல்லுகிறார், நான் உனக்காய் வழிகளை திறக்கிறேன், கலங்காதே, நன்மையின் வாசலை நான் உனக்காய் திறப்பேன். என்னை விசுவாசி, என்னை பிடித்துக்கொள், என்னை முழு இருதயத்தோடு பற்றிக்கொள். இன்றைக்கு என் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், என்னையே நம்பி என்னை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவனுக்கு நான் சமாதானத்தின் வாசலை திறப்பேன். ஒரு ரமா ஷக்கனா அரிகற்காரகனா, ஒரு நித்திய சமாதானத்தை என் ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். ஆமென். பெரிய ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் உனக்காய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆயத்தமாகிக்கொள், ஆயத்தமாகிக்கொள், பிடிப்பதற்கு ஆயத்தமாகிக்கொள். இன்றைக்கு பகலில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு வசனத்தை வாசித்து ஆமென் ஸ்தோத்திரம். நான் என்னுடைய மெசேஜினுடைய ஆமென் ஸ்தோத்திரம் உள்ளாய் போக முடியலை, இருந்தாலும் நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். ஸ்தோத்திரம், வேகமாய் நான் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11 ஆமென் அதனுடைய 11ஆம் வசனம், வேகமாய். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். கவனிங்க, என்னை கவனிக்கணும். ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒரு அல்லு சொல்லுவோமே, ஒரு அல்லு சொல்லுவோமே. சத்தத்தை காணுமே, வர வர சத்தம் குறையுதே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, யெப்தா மிஸ்பாவில் தேவனுடைய சந்நிதியில் தன் காரியங்களை சொன்னான். ஸ்தோத்திரம், கவனிக்கணும். தேவனிடத்தில் யெப்தா தேவனிடத்தில் தன் காரியங்களை சொல்வதற்கு ஒரு இடத்தை கண்டுபிடித்தான். அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? என்ன பேர்? மிஸ்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், அல்லேலூயா. நம்ம வீட்டில், நம்ம பெட்ரூமில், நம்ம ஹாலில் ஸ்தோத்திரம், தேவனிடத்தில் சந்திக்கும்படி, தேவனிடத்தில் பேசும்படி, உறவாடும்படி ஒரு இடத்தை, ஒரு முழங்கால் படி இடுவதற்கு ஒரு இடத்தை நீங்கள் கண்டுபிடித்தால், பிரைஸ் காட்,
நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எப்தா தேவஸ்தன்னதியில் தன் காரியங்களை சொல்லும்படி மிஸ்பாவை கண்டுபிடித்தான் இல்லையா? அப்படித்தான் எழுதியிருக்கு. ஸ்தோத்திரம். ஒரு மிஸ்பாவில் தேவனிடத்தில் தன் காரியங்களை சொன்னான். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் என் வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார், அன்பு பிள்ளைகள், ஸ்தோத்திரம். இன்றைக்கு பகல் வேளை நான் சொல்லுகிறேன், ஒரு முழங்காலை மடக்குவதற்கு உன் பெட்ரூமில், உன் பீரோ பக்கத்தில், ஸ்தோத்திரம், அந்த கட்டில் ஓரமாக, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அந்த ஹாலில் அந்த மேசை போட்டிருக்கிற இடத்துல ஒரு ஓரமாக ஒரு முழங்கால் போடுவதற்கு ஒரு இடத்தை நீ கண்டுபிடித்தால், இன்றைக்கு பகல் வேளையில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஆமென் ஆமென் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஒரு மிஸ்பாவை போல, ஒரு எப்தாவை போல என் ஆண்டவர் உங்க தலையை அவர் உயர பண்ணுவார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்கிறோமோ, யாரெல்லாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படி இடுகிறோமோ, அவர்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். கவனிங்க. அப்ப ஜெபம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். இன்னைக்கு விசுவாசியினுடைய வாழ்க்கையில, ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப குறைந்து போனது. 3 மணி நேரம் ஜெபித்தவர்கள் இன்னைக்கு 30 நிமிடம் ஜெபிப்பது இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம ஜெபித்தால் ஜெயத்தை தேவன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஜெபந்தான் நமக்கு ஜெயம் தரும். பிரைஸ் காட். அப்போ அதனால இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். நான் 2 காரியம் சொன்னேன். ஒன்று, ஆமென், ஸ்தோத்திரம், சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட கட்டளையின்படியும் நியமங்களின்படியும் அப்படியானால் வசனத்தின்படி வாழ தன்னை சமர்ப்பணம் செய்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள், வசனத்தின்படி வாழ்ந்தார்கள். தேவன் அவருடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றினார். அல்லேலூயா. 2 மிக முக்கியமான காரியம் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கணும். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் 2 சிறகுகள் வேண்டும் இல்லையா? ஒன்று எனது 2 சிறகு வேணும். என்ன சிறகு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்று வேத வாசிப்பு. எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? நம்ம எல்லாம் பைபிள் எப்படி வாசிக்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு கொண்டு வருவோம். சர்ச்சுக்கு போகும்போது ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்து கொண்டு வருவோம். அங்கே கொண்டு போய் மறுவாரம் அதை சர்ச்சை முடிஞ்சு பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே அதை செல்ஃபில் வச்சுருவோம், இல்லை மேசை மேலே வச்சுருவோம். வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அதை எடுத்து, எங்கே போகிறேன்? சர்ச்சைக்கு போகிறேன். அதுக்குள்ளே என்ன இருக்குது? அதுக்குள்ளே தான் நம்ம ஆசீர்வாதமே இருக்குது. ஆனால் வாசிக்கிறது இல்லை. 128 சங்கீர்த்தனம் சொல்கிறது, யெகோவாவை பயப்பட்டவன் அந்த வழிகளில் நடக்கிற ஏவனும் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் மனைவி அவன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவன் பிள்ளைகள் அவன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை என்ன செய்வாரு? யார? 3 நேரமும் சாப்பிட்டுட்டு நல்ல சோத்திரம். 3 நேரமுக்கு 4 நேரமும் சாப்பிட்டுட்டு சோத்திரம். அல்லேலூயா. யாருக்கு தருவார்? விஜயவாடாவில் சோத்திரம் ஒரு பெரிய கிரவுண்டு. சோத்திரம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் இருப்பாங்க. சோத்திரம். அந்த கன்வென்ஷனில் முதல் நாள் ஒரு பாஸ்டர் பிரசங்கித்தார். அந்த விஜயவாடாவில் உள்ள ஒரு பாஸ்டர். ஆமென். 2-3 நாட்களில் நான் பேச வேண்டும். 2ஆம் நாள் ராத்திரியில் சோத்திரம் இங்கே நான் ஸ்டேஜில் நின்னா அந்த லாஸ்ட்டில் நிற்கிற ஆளை சரியாக தெரியாது. சோத்திரம். யார் முகம் தெரியாது. ஏதோ ஒரு ஆள் ஒரு உருவம் நிற்கிது, அவ்வளோதான் தெரியும். சோத்திரம். நீங்கள் அப்போ ஒருவர் பின்னால் நின்றுக்கிட்டு இருந்தார். அந்த பைக் மேலே காலை வச்சு அப்படி நின்று கேட்டுக்கிட்டு இருந்தார். சோத்திரம். அவர் தலை தெரியும், அவர் போட்டுக்க ஷர்ட் கலர் தெரியுது. அப்போ ஆவியானவர் இங்கிருந்து என் மூலமாய் கூப்பிட்டார், அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்கிற பிரதர். சோத்திரம். ஆமென். ஐயா, இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் உன்னை தொடுகிறார், உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார், உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். சோத்திரம். அப்படி சொல்லிட்டு பல காரியங்களையும் அவரை குறித்து சொல்ல ஆரம்பித்த உடனே அவர் 2 கையும் உயர்த்தி பிடித்து, ஆமென், இன்றைக்கும் அந்த காட்சி என் கண்களுக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறது. 2 கையும் உயர்த்தி பிடித்து ஓவென்று அழுது கொண்டு ஓடி வந்து முழங்கால் படிக்கிட்டார் ஸ்டேஜுக்கு முன்னால். சோத்திரம். ஆவியார் அவரை தொட்டார். ஒரு பெரிய ஒரு அட்வொகேட்டு. சோத்திரம். அவர் அட்வொகேட்டு. இப்போ சோத்திரம் அந்த சந்திரபாபு நாயுடுனுடைய
அரசாட்சியில் இப்போ அடுத்த எலெக்ஷனில் எம்எல்ஏ ஆவதற்கு அவர் போகிறார். சூத்திரம். அதுக்கான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளோ பெரிய ஒரு மனிதன் ஓவென்று அழுது கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். தேவாவின் அவர் தொட்டார். அவர் சொன்னார், நான் எனத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ண ஜெபமெல்லாம் சரியாக பண்ண மாட்டேன், ஆனால் எதுக்கெல்லாம் நான் காலையில் ராத்திரியில் ஸ்தோத்திரம் பண்ணணும் ஜெபித்தனும் அத்தனையும் தேவன் உங்கள் மூலம் சொன்னார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு பகல் வழி நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஜெயமாய் மாற்றுவார். ஆமேன். அவருக்கு என்னைக்கு சொன்னாரோ அன்றிலிருந்து கர்த்தர் அவரை உயர்த்த ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். கவனிங்க, அவருடைய பிள்ளைகளை அவர் சொன்னார், என் பிள்ளைகளெல்லாம் படிக்கணும், வெளியில் அனுப்பணும் ஆசை இருக்குது, ஆனால் முடியாது அப்படின்னா. நான் சொன்னேன், உன் பிள்ளைகள் வெளியில் போகும். அவர் சொன்ன வெளியில் போகும். ஒரு பையன் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், ஒரு பையன் ஜெர்மனியில் இருக்கிறான். ஆமாம். ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாய் போய்கொண்டிருக்கிறது. கவனிங்க, அது நிறைய காரியங்கள் எல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் சொன்னால் உங்களுக்கு செய்வார். பிரைஸ் தி லார்ட். அவர் தருவேன் என்று சொன்னால் அவர் தருவார். ஆமென். அப்போ வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கணும். ஆவியானவருடைய ஊழியக்காரியாக கண்டிருக்கிறாரு. சோத்திரம். தூங்கினதெல்லாம் போதும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தை விட்டு இடதுபுறமும் வலதுபுறமும் விலகாத, என் வார்த்தையில் நிலத்திரு, உன்னை பெரிய தீர்க்கதரிசியாக நான் உருவாக்குவேன். ரீபா ஷாக்கா தினட்கா ரகநாதனா. இன்றைக்கு முழுமையாக என் சமூகத்தில் உட்காருன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். ரீபா ராபா ஷகா ரகதானாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரமுயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு 10 நிமிடத்தில் நான் உங்களை அனுப்புகிறேன். தேவன் இன்றைக்கு பகல் வெளியில் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். கீழ்ப்படுகிறது தான் மேல்படிக்கு ஆதாரம். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஈசாக்கிடத்தில் தேவன் சொன்னார், ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் ஆமேன் 2ஆம் வசனத்தில் சொன்னார், ஈசாக்கே, நீ ஸ்தோத்திரம் எகிப்திற்கு போகாமல் நான் சொல்லுகிற இடத்துல இந்த கேராரில் நீ நினைச்சி குடியிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனுக்கு தருவேன் என்று சொன்ன அத்தனையும் நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. கவனிங்க, ஈசாக்கு தேவனுடைய வார்த்தையை அப்படியே கேட்டான். கேரார் என்றாலே அதுக்கு அர்த்தம் கல் குவியல் நிறைந்த இடம், பாறைகள் நிறைந்த இடம், உபத்திரவம் நிறைந்த இடம். ஸ்தோத்திரம். ஈசாக்கு நமக்கு தெரியும், விதைக்கிறவன் அவன், விவசாயி, வித்து விதைக்கிறவன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை வேதம் சொல்லுகிறது. அந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12, 13 அந்த 28 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது, 26 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், அவன் 100 மடங்கு பலனை அறுத்தான். அவன் சும்மா அறுக்கல, ஆண்டவர் சொன்னதை செய்தான், அதனால அறுத்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென், ஆமென். எலிசபெத்தினுடைய கற்பம், அவள் மலடியாயிருந்தால் அவளுடைய கற்பம் ஆமென் ஸ்தோத்திரம் அடைக்கப்பட்டது. ஆமென் ஸ்தோத்திரம். அவள் வயது சென்றிருந்தாள், ஆனால் தேவன் அவளை ஆசீர்வதித்தார். எப்பொழுது ஆசீர்வதித்தார்? ஆமென். அபிஷேகம் செய்கிற ஒரு பிள்ளையை, ஆமென், ஆமென் ஸ்தோத்திரம், ராஜாவையே அபிஷேகம் பண்ணுகிற ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற வரத்தை ஆமென் தேவன் அவளுக்கு கொடுத்தார். அவன் எப்பொழுது தேவன் கொடுத்தார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுது செவி கொடுத்தாலோ, வசனத்தின்படி வாழ்வதற்கு தன்னை கீழ்ப்படுத்தினாலோ, கீழ்ப்படிந்து இருந்தாலோ, அப்பொழுது ஆசீர்வாதம் வந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போவதற்கு முன்பதாக ஸ்தோத்திரம், நான் வாசித்த வசனத்தினுடைய முழுமையும் சொல்வதற்கு நேரமில்லை, சொல்லவில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். நான் உங்களை ஜெபித்து இந்த முதல் செக்ஷனை முடிக்க விரும்புகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த செக்ஷன் ஆரம்பிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் எல்லாரும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அநேகரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லார்ட்டையும் வருவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு பகலில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் அப்படியே கேட்போமானால் நிச்சயம் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கீழ்ப்படிவோம். நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். ஆமென், ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு இதுவரையிலும் எப்படியோ வாழ்ந்திருக்கிறோம் பாருங்க. இந்த சிவகாசி பட்டணத்தில் நல்லா இருப்பதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் சான்ஸ் இருக்குது, கெட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தால், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு ஈசாக்கை போல கர்த்தருடைய தலையை உயர பண்ணுவார்.
ஈசாக்கு தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்தான். அந்த கேரார்ல, அந்த கல்குவியல் நிறைந்த இடத்துல, பாறைகள் நிறைந்த இடத்துல, உபத்திரவம் நிறைந்த இடத்துல அவன் தேவ சமூகத்தில் உண்மையாய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களை காட்டிலும், அவனுடைய சத்துருக்களை காட்டிலும் அவனை தேவன் பெருக பண்ணினார், ஆசீர்வதித்தார், நன்மையினால் திருப்தியாக்கினார், அவன் எல்லைகளை விரிவாக்கினார், கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் வைத்தார். அதை போல இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் அப்படியே வைப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமையானால் இன்றைக்கு பகல் வேளையில ஆவியானுடைய கரங்களில் உங்களை ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காய் ஜெபித்து உங்களை அனுப்ப விரும்புகிறேன். இன்றைக்கு பகல் வேளையில கர்த்தர் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். ஒரு சகரியாவை போல, எலிசபத்தை போல, ஆமென், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ, ஆமென், கர்த்தருடைய வசனத்தின்படி முழங்கால் படியிட, ஜெபிக்க இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் நிச்சயம் ஜெயத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்ம எல்லா கண்களை மூடுவோம், எல்லா கண்களை மூடுவோம். தேவ கரங்களில் நம்மை சமர்ப்பணம் செய்வோம். இன்றைக்கு பகல் வேளையில யாரும் வெளியே போகாதீங்க. ஜெப நேரத்துல முடிஞ்ச Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நம்ம அப்படியே கண்களை மூடுவோம். எத்தனை பேர் இன்றைக்கு பகல் வேளையில ஆமென் சமர்ப்பணம் செய்கிறீர்கள்? எல்லா கண்களை மூடுவோம். ஆமென். யாரும் தயவாய் ஆமென் ஸ்தோத்திரம், யாரும் வெளியில் போக வேண்டாம். இது ஆசீர்வாதத்தின் நேரம். சில நிமிடங்கள் இன்றைக்கு பகல் வேளையில் நாம் ஜெபித்து உங்களை அனுப்ப விரும்புகிறேன். மாலையிலே மறுபடியும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். மாலையிலே மறுபடியும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக உடமா ரீபல் பவுடோ ரகநாதரா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில ஒரு தீர்மானம் செய்கிறீர்கள்? ஆண்டவரே, நான் இன்று முதல் இதுவரையிலும் நான் ஆலயத்துக்கு வருகிறேன், ஆராதிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் வசனத்தின்படி வாழ்வதற்கு என்னால் முடியலை. ஆனால் இன்றைக்கு வசனத்தின்படி வாழ்வதற்கு என்னை சமர்ப்பணம் செய்கிறேன். நான் இன்று முதல் ஜெபிப்பதற்கு, அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக, சபைக்காக, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், ஊழியர்களுக்காக, குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, ஊழியக்காரிக்காக நான் செபிக்கும்படி என்னை சமர்ப்பணம் செய்கிறேன் என்று எத்தனை பேர் இன்றைக்கு காலையில் இந்த மதியான வேளையில் எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? அவர்கள் மாத்திரம் தீர்மானம் எடுக்கிறவர்கள் மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி பிடிங்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஓ ரீபா ஷகநாதனா. ஆமென். நன்றாய் ஆமென். ஜெபிக்க தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகள், ஆமென், தன்னை சமர்ப்பணம் செய்கிறது என்னுடைய பிள்ளைகள், தன்னை சமர்ப்பிக்கிறது என்னுடைய பிள்ளைகள், எத்தனை பேர் இன்றைக்கு பகல் வேளையில் உங்களை சமர்ப்பணம் செய்கிறீர்கள்? அவர்கள் மாத்திரம் இன்றைக்கு பகல் வேளையில் ஆமென் உங்களை சமர்ப்பணம் செய்யும்படியாய் ஆலேலியா ஒப்பு கொடுத்தவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். அநேகரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லாரிடத்திலும் வருவதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு பகலில் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் உன் தலையை உயர்த்துகிற தேவன். அநேக கரங்களை நான் காண்கிறேன். கர்த்தர் காண்கிறார். ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மறுபடியும் உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். உன் எல்லைகளை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு அதிகாரத்தை, நன்மையை, உயர்வை என் ஆண்டவர் தர விரும்புகிறார். நீ சபையில் இதுவரையில் இருந்ததை போல் அல்ல. என் ஆண்டவர் உன் தலையை ஆமென் உயர்த்தி சபையில் ஒரு நல்ல பாத்திரமாய், பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் என் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஸ்தோத்திரம் செய்கிறேன். சீக்கிரம் ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை உயர்த்தின. ஹல்லேலூயா. ரபா ஷகராதா. மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன். இன்றைக்கு பகலில் ஆமென் பூரணமாய் என்னிடத்தில் வந்துடு. நான் உனக்கு அதிகாரத்தை தருகிறேன். ரீகா ஷகராகா. உன்னிடத்திலிருந்து நன்மை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். அதை நீ பிடித்துக்கொள். மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். நீ வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவன் நான் அல்லவோ? நீ விரும்புவதற்கும் மேலாய், வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் செய்கிறவர் நான் அல்லவோ?
என் மகளே, என் சமூகத்தில் இன்னும் பரிசுத்தமாய், இன்னும் உண்மையாய், இன்னும் நாமே நீதியாய் என் சமூகத்தில் நீ நிலைத்து நான் உன்னை பூத்து காய்த்து கனி கொடுக்கிறவளாய் உன்னை உருவாக்குவேன். ஆவியானவர் எனக்கு நேரம் போயிட்டு எனக்கு தெரியும். டைம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு எனக்கு தெரியும். பொறுத்து கொள்ளுவோம். இது ஆசீர்வாதத்தின் நேரம். ஆகவே தயவாய் நம்ம ஜெபத்தில் ஒரு 5 நிமிடம் நம்ம சொந்த அந்த நேரத்தை எடுக்க நான் விரும்புகிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் ஒத்துழைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். வாலிப தம்பிமாரை கர்த்தர் நேசிக்கிறார். ஆகவே வாலிப பிள்ளைகளிடத்தில் ஆவியானவர் கேட்கிற ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். எத்தனை வாலிப பிள்ளைகள் உங்களை தேவ சமூகத்தில் சமர்ப்பணம் செய்கிறீர்கள்?